மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. சாந்தாமணி அம்மா மைக் ஆஃப் பண்ணுங்க. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். அம்மா வள்ளி அம்மா நீங்க ஆரம்பிக்கலாங்கம்மா. சரிங்கம்மா, நன்றிம்மா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம் 198வது இணையதள நிகழ்வாக நடைபெற்று கொண்டிருக்கும் வேலுண்டு வினையில்லை குழுமத்தின் சிறப்பு விருந்தினர் மற்றும் அனைத்து அடியார்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். முதலாவதாக விநாயகர் துதி பாட திரு சாந்தி அம்மா அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சாயான்கனே நாள்தோறும் தலைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நிகர் கணபதி சரணம் சரணம், கலை நிகர் கணபதி சரணம் சரணம், கஜமுக குணபதி சரணம் சரணம், கலை நிகர் கணபதி சரணம் சரணம். தலைவனின் இணையடி சரணம் சரணம், சரவண பவகுக சரணம் சரணம், தலைவனின் இணையடி சரணம் சரணம், சரவண பவகுக சரணம் சரணம், சிலைமலை உடையவர் சரணம் சரணம், சிலைமலை உடையவர் சரணம் சரணம், சிவ 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 சரணம் சரணம், சிவ 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 சரணம் சரணம், கலை நிகர் கணபதி சரணம் சரணம். குலை வரும் ஒருவரை சரணம் சரணம், குலை வரும் ஒருவரை சரணம் சரணம், உமை சிவையாகை சரணம் சரணம், கலை நிகர் கணபதி சரணம் சரணம், கஜமுக கணபதி சரணம் சரணம், கலை நிகர் கணபதி சரணம் 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 சரணம். திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றி அம்மா, மிக மிக சிறப்பு. அடுத்ததாக நால்வர் துதி பாட திரு புஷ்பா அம்மா அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. பூலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிறான் அடி போற்றி, வாழித்திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாதை ஊர திரு தால் போற்றி. சிவாய். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். சிவாய். நன்றி அம்மா, மிகவும் அருமை வரவேற்புரை. வேலுண்டு வினையிலை குழுமத்தின் அடிநாதமாக திகழ்பவர், இக்குழுவினை மிகச் சீரோடும் சிறப்போடும் அழைத்துச் செல்லும் ஞானகுருவாக திகழும் திருமிகு ஆனந்த அன்பழகன் ஐயா அவர்களை வருக வருக என்று வேலுண்டு வினையிலை குழுமம் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். வேலுண்டு வினையிலை குழுமத்தின் சிறந்த ஊடகவியலாளர், இசை ஞானி, பாடலாசிரியர்,
அற்புதமான திருப்புகளை நமக்கு நாள்தோறும் அள்ளி கொடுக்கும் வள்ளலாக திகழும் சிவத்திரு ஸ்ரீராம் காஷ்யப் ஐயா அவர்களை வேலண்டு வினையிலே குழுமம் சார்பாக வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். நவீன காரைக்கால் அம்மையார் ஆன்மீகத்தின் அரிச்சுவடியாக திகழ்ந்து அனைத்து அடியார்களையும் தன் அகத்தில் இருத்தி அனைவரையும் ஆன்மீக அருள் பெற வைக்கும் சிவத்திரு பிரேம சம்பந்தம் அம்மா அவர்களை வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். நாள்தோறும் நம்மை முருகப்பெருமானின் ஆலயங்களுக்கு அழைத்துச் சென்று அருள் பெற வழிகாட்டும் திரு முத்துக்குமரன் ஐயா அவர்களை வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். இந்த குழுவை மிக சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து அடியார்களின் பொன்னார் திருவடிகளை மீண்டும் மீண்டும் வணங்கி, இதற்கு உறுதுணையாக இருக்கும் சிவத்திரு ராகவன் ஐயா, சிவத்திரு கார்த்திக் ஐயா, சிவத்திரு யமுனா அம்மா, சிவத்திரு லதா டிக்கோர் அம்மா, சிவத்திரு ஓவியா அம்மா மற்றும் அனைத்து அடியார்களின் பொன்னார் திருவடிகளை மீண்டும் வணங்கி வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். நமது சிறப்பு விருந்தினர், சிறப்பான விருந்தினர், 1000 மேடைகள் இல்லை இல்லை லட்சம் மேடைகளை கண்டு சாதனை புரிந்த ஒரு சிறந்த சாதனையாளராக திகழும் நமது சிறப்பு விருந்தினர் சிவத்திரு ரா வெங்கடேசன் ஐயா அவர்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி வருக வருக என்று வேலுண்டு வினையில்லை குழுமம் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். ஐயா அவர்கள் கடலூர் தந்த கடவுளாக திகழ்பவர், கடலூரில் வாழ்பவர், எம்காம் முதுகலை பட்டதாரி ஆசிரியராக படித்து பணிபுரிந்தவர், சிறந்த ஆண்டவர் அடிமையாக திகழ்ந்து ஆன்மீக சொற்பொழிவுகளை அள்ளித்தரும் அமுத சுரபியாக திகழக்கூடியவர் நமது சிறப்பு விருந்தினர் சிவத்திரு ரா வெங்கடேசன் ஐயா அவர்கள். அறம் செய்ய விரும்பு அறக்கட்டளை சார்பாக அறம் விருது விழாவில் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற சிறந்த சாதனையாளர் திருவாவடுதுறை ஆதீனம் அவர்களால் சித்தாந்த நன்மணி பட்டம் பெற்ற மாபெரும் சாதனையாளர். சித்தாந்த ரத்தின பட்டத்தினை திருவாவடுதுறை ஆதீனம் ஐயா அவர்கள் அளித்து பாராட்டிய பெருமைக்கு உரியவர் நமது சிறப்பு விருந்தினர். தமிழ்நாடு திருமுறை சித்தாந்த ஆய்வு மையம் நமது சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு சைவ தமிழ் புலவர் விருதினை அன்பாக அளித்து பெருமைப்படுத்தியுள்ளது. கடலூர் சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற திருப்புகழ் மாநாட்டில் ஐயா அவர்கள் கலந்து கொண்டு அவர்களுக்கு அருணகிரிநாதர் விருது பெற்ற மாபெரும் விருதாளர் நமது சிறப்பு விருந்தினர். தமிழ் வளர்ச்சி துறையால் அகவை முதிர்ந்த தமிழ் அறிஞர் விருதினை தனது சொல் ஆற்றலால் செயல் ஆற்றலால் தமிழுக்கும் ஆன்மீகத்துக்கும் தொண்டு செய்து பெற்ற பெருமைக்கு உரியவர். ஆசிரிய பணி அறப்பணி அதற்கே உன்னை அர்ப்பணி என்பதற்கு ஏற்ப திருவாவடுதுறை சித்தானந்த கல்லூரியில் பேர் ஆசிரியராக பணிபுரிந்தவர். இத்தனை சிறப்புகளுக்கெல்லாம் சிறப்பாக திகழும் நமது சிறப்பு விருந்தினர் சிவத்திரு ரா வெங்கடேசன் ஐயா அவர்களை முருகனின் சிறப்புகள் என்ற தலைப்பில் சொற்பொழிவாற்ற வேலண்டு வினையிலே குழுமம் சார்பாக வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, கடபவனம் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. முருகா சரணம். ஐயா, இனி மேடை தங்கள் வசம். திருச்சிற்றம்பலம்.
தெல்லையிலே எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு நடராஜ பெருமான் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி இந்த அற்புதமான ஒரு மாலை வேளையிலே வேலுண்டு வினையில்லை என்ற குழுமத்திலே அடியனை முருகனை பற்றி பேசுவதற்கு அன்புடன் அனுமதி அளித்த இந்த குழுவை சார்ந்த தலைமை ஏற்று நடத்தி வரும் தலைமையாளர்களுக்கும் மற்றும் அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறிக்கொண்டு இன்றைக்கு நாம் அந்த கந்த புராணம் தோன்றிய வரலாறுல ஒரு சிறப்பான செய்தி இருக்குங்க. அந்த புராணத்திலே ஒவ்வொரு பாடலையும் முருகனே திருத்தி இருக்கார். அது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அந்த வரலாறை நான் இப்ப இந்த புராணம் தோன்றிய வரலாறை அடியன் சொல்ல போகிறேன். மொத்தம் நமக்கு 18 புராணங்கள் சொல்லுவாங்க. 18 புராணங்கள். 18 புராணம்னா 18 புராணங்கள். அவை எல்லாம் சேர்ந்து 4 லட்சம் கிரந்தங்கள். கந்த புராணம் 1 லட்சம் கிரந்தம். கந்த புராணத்தில் 6 பகுதிகள் இருக்கு. வடமொழி கந்த புராணம் நான் சொல்லி கொண்டு வருவது வடமொழி கந்த புராணம். அதிலே 6 பகுதிகள் உள்ளன. அதிலே சங்கர சமிதை என்ற ஒரு பகுதியிலே 12 காண்டங்கள் இருக்கின்றன. அதிலே சிவரகசியம் என்ற பகுதியிலே 7 காண்டங்கள். அதை கச்சியப்ப முனிவர் தமிழிலே அங்கே தமிழாக்கம் செய்திருக்கிறார் வடமொழி நூலை. இது எப்படி அவர் செய்தார் என்பது ஒரு சுவையான வரலாறு. கந்தகோட்டம் ஆலயத்திலே, காஞ்சிபுரம் கந்தகோட்டம் ஆலயத்திலே காலத்தி அப்பர் என்ற ஒரு அன்பர் சிவாச்சாரிய பெருமகனார் முருகப்பெருமான் ஆலயத்திலே கைங்கரியம் செய்து வந்தார். அவருக்கு குழந்தை இல்லை. முருகப்பெருமானை தினமும் வேண்டி வந்தார். முருகப்பெருமான் அருளாலே ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு கச்சியப்பர் என்று பெயரிட்டு சீரும் சிறப்புமாக வளர்த்து வந்தார். காலத்தியப்பர் காலத்துக்கு பிறகு அந்த ஆலய பூஜையை கச்சியப்பர் ஏற்றுக்கொண்டார். தந்தைக்கு முன் அந்த தொண்டை மகன் ஏற்றுக்கொண்டார். முருகப்பெருமான் இவருடைய கனவிலே தோன்றி, கச்சியப்பா, வடமொழியிலே உள்ள என்னுடைய புராணத்தை தமிழிலே பாடு என்று அங்கே கனவிலே அருள் பாலித்தார். அத்தோடு அடியையும் எடுத்து கொடுத்தார். திகட சக்கரம் என்ற ஒரு அடியை எடுத்து கொடுத்தார். எப்படி சிவபெருமான் திருவெண்ணை நல்லூரிலே சுந்தர பெருமானுக்கு பித்தா என்று அடி எடுத்து கொடுத்தாரோ, அதே போன்று திருவாரூரிலே திருத்தொண்ட தொகைப்பாட முதலடி எடுத்து கொடுத்தாரோ, அதே போன்று சேக்கிழார் பெருமகனாருக்கு சிதம்பரத்திலே பெரிய புராணம் பாடுவதற்கு உலகலாம் என்று அடி எடுத்து கொடுத்தார். சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடி என்று அடி எடுத்து கொடுத்தார். அதுபோன்று இவருக்கும் திகட சக்கரம் என்று அடி எடுத்து கொடுத்தார். அதை வைத்து முருகனுடைய அருளாலே இவருக்கு அந்த கந்த புராணத்தை தமிழிலே பாடிக்கொண்டு வந்தார். இதுதான் கடவுள் வாழ்த்து பாடல். அந்த பாடலுடைய அடியனுப்பு பாடுகிறேன். திகட சக்கரம் செம்முகம் ஐந்துளார் சகட சக்கர தாமரை நாயகன அகட சக்கர விண்மணி யாவூரை விகட சக்கரம் மெய்ப்பதம் போற்றுவோம். இதில் என்ன பொருள் என்றால், சிவபெருமானை பற்றி சொல்கிறார். சிவபெருமான் 10 கைகளையும் 5 முகங்களையும் உடையவர். முப்புறங்களை எரிக்க தேரிலே சென்றார். கதிரவன் அத்தேரின் சக்கரமாக விளங்கினான். காஞ்சியிலே உள்ள விகட சக்கர விநாயகர் பேருருவாக நிற்கிறார். அவர் வயிற்றிலே பாம்பை கச்சியாக அணிந்திருக்கிறார். விநாயகர் வயிற்றிலே இருக்கும் அப்பாம்பின் மணி போல கதிரவன் காட்சி தருகிறான்.
அப்போ விநாயகப் பெருமான் கதிரவன் படுமளவு அவர் பேருருவமாக இருக்கிறார். இதுதான் அந்த பாடல். இவர் எப்படி பாடினார் என்றால் தினமும் 100 பாடல்கள் எழுதுவார். அன்றைய தினம் சன்னதி அடைக்கும் பொழுது அந்த பாடல் எழுதிய பாடலை பெருமான் திருவடியில வைத்துவிட்டு செல்வார். முருகப்பெருமான் திருவடியில வைத்துவிட்டு செல்வார். மறுநாள் நடை திறந்த போது பார்த்தால் அந்த பாடலில சில திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கும். அப்பொழுது ஒவ்வொரு பாடலையும் முருகப்பெருமான் செப்பம் பார்த்து அங்கே திருத்தம் செய்திருக்கிறார். முருகனே அந்த பாடல்களை எல்லாம் ஒவ்வொரு நாளும் இவர் 100 பாடல் எழுதி வைப்பது, அதை முருகப்பெருமானே அங்கே தினமும் அதை திருத்துவது. இப்படியாக 10,346 பாடல்கள் பாடினார். தினமும் 100 பாடல் வீதம் பாடுவார். அரங்கேற்றம் பண்ண வேண்டும். எந்த நூல் செய்தாலும் பழைய காலங்களிலே இப்பொழுது உள்ளது போல நாம் நினைச்சதும் உடனே ஒரு புத்தகத்தை நாம் வெளிக்கொண்டு வந்து விடலாம். பழைய காலத்துல எல்லாம் எந்த நூலையும் அப்படி கொண்டு வர முடியாது. அரங்கேற்றம் என்ற ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அரங்கேற்றம் என்றால் ஒரு சபையிலே, ராஜ்யசபையிலோ அல்லது அறிஞர் பெருமக்கள் கூடிய சபையில இந்த புராணத்தை பாடியவர் ஒவ்வொரு பாடலாக பாடி அந்த பாடலுக்கு விளக்கம் சொல்ல வேண்டும். அந்த விளக்கத்தை அங்கே கூடியிருக்கும் புலவர் பெருமக்கள் ஆமோதிக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு பாடலையும் அவர்கள் ஆமோதித்த பிறகுதான் அந்த அரங்கேற்றம் நல்லபடியாக முடியும். இதுதான் வழக்கம். அப்போது அந்த அரங்கேற்ற வேளையிலே இவர் முதல் பாடலை பாடினார். இந்த திகட சக்கரம் என்ற பாடலை பாடினார். அப்பொழுது அங்கு இருந்தவர்கள் புலவர் பெருமக்கள் திகட சக்கரம் என்பதற்கு என்ன பொருள் என்று கேட்டால் திகழ் தசம் கரம், திகழ் பிளஸ் கரம் பிளஸ் திகழ் பிளஸ் தசம் பிளஸ் கரம், திகழ் தசம் கரம் என்பதுதான் திகட சக்கரம் என்று ஆயிற்று என்று சொல்கிறார். தசம் என்றால் 10, தசம் என்றால் 10, கரம் என்றால் கரங்கள். சிவபெருமானுக்கு 10 கரங்கள் என்று அந்த பாடலிலே வருகிறது. அப்போ புலவர் பெருமக்கள் கேட்டார்கள், திகழ் தசம் கரம் என்பது திகட சக்கரம் எப்படி புணரும், இலக்கணத்தை விதி இல்லையே அப்படி என்று ஒரு சந்தேகத்தை கேட்டார்கள். அப்பொழுது கச்சியப்பர் சொன்னார், ஐயா, இந்த வார்த்தை முருகனே எனக்கு எடுத்து கொடுத்தது, அடியனுடைய சொந்த வார்த்தை அல்லது முருகப்பெருமானே எடுத்து கொடுத்தது என்று சொன்னதும், நீங்கள் இந்த திகட சக்கரம் என்பதற்கு எப்படி திகழ் தசம் கரம் என்பது எப்படி திகட சக்கரம் என்று புணர்ந்தது என்ற விளக்கம் சொன்னால் ஒழிய அரங்கேற்றம் நடைபெறாது என்று சொல்லிவிட்டார்கள். இவர் அன்றைக்கு மாலை சன்னதிக்கு சென்று முருகப்பெருமான் ஆலயத்திலே வணங்கிவிட்டு, முருகா, அது என்ன சோதனை, உன்னுடைய ஆணைப்படிதானே இந்த புராணத்தை நான் இயற்றினேன், முதல் பாடல் நீ அடி எடுத்து கொடுத்த பாடலாச்சே, அதையே தவறு என்று சொல்கிறார்களே, எனக்கு அந்த விளக்க சொல்ல முடியவில்லையே என்று சொல்லிவிட்டு வீட்டுக்கு போய்விடுகிறார். முருகப்பெருமான் கனவிலே தோன்றி, கவலைப்படாதே கச்சியப்பா, நாளை காலை சோழ நாட்டிலிருந்து ஒரு புலவர் வருவார் அந்த அவைக்கு, அவர் கையிலே வீர சோழியம் என்ற ஒரு இலக்கண நூல் இருக்கும். அந்த இலக்கண நூலிலே இந்த திகட சக்கரம் என்பது எப்படி திகழ் தசம் கரம் என்பது எப்படி திகட சக்கரம் என்று புணர்ந்தது என்ற விதி இருக்கும். அதை அவர் காட்டிய சபையிலே ஒப்புதல் வாங்குவார் என்று சொல்லி அருள் பாலித்தார். மறுநாள் சபை கூடியது. யாரும் எதிர்பாராத விதமாக ஒரு புதிய புலவர் அந்த சபைக்கு வந்தார், அரச சபைக்கு. அவரை இதுவரை யாருமே பார்த்ததில்லை, அவைக்கு புதியவராக இருந்தார். அவரிடம் விளக்கம் சொல்லப்பட்டது, ஐயா, இந்த திகட சக்கரம் என்பதற்கு இலக்கண விதி திகழ் தசம் கரம் என்பது எப்படி திகட சக்கரம் என்று புணர்ந்தது என்ற விதி வேண்டும் என்று சொல்ல, அவர் கையிலே வீர சோழியம் என்ற ஒரு அந்த நூலை காண்பித்து அதிலே உள்ள இலக்கணங்களை திகழ் தசம் கரம் என்பது திகட சக்கரம் என்று புணர்வதற்கு அங்கே இலக்கணத்தில் விதி இருக்குது என்பதை அந்த நூலில் இருந்து காட்டினார். எல்லோரும் ஒத்துக்கொண்டார்கள். புலவரையும் பாராட்டினார்கள், கச்சியப்பரையும் பாராட்டினார்கள். ஆனால் உடனே அந்த வந்த புலவர் மறைந்து விட்டார்.
அப்ப வந்தது யார் என்றால் முருகப்பெருமானே வந்திருக்கிறார். அப்ப என்ன சிறப்பு என்றால் கந்த புராணத்திலே அடியெடுத்து கொடுத்தது முருகப்பெருமான். அந்த பாடலுக்கு ஒவ்வொரு நாளும் அந்த பாடலை 100 பாடல் திருவடியில வைத்து விட்டு செல்வார். அதை 100 பாடலையும் பார்த்து அதை பிழைகளை திருத்தி வைத்தது முருகப்பெருமான். புலவர் வேடத்திலே வந்து அந்த அரங்கேற்ற வேளையிலே அந்த புராணத்தை நல்லபடியாக அரங்கேற்ற செய்ய வைத்ததும் முருகப்பெருமான். இதுதான் ஒரு சிறப்பான செய்திங்க அதில் உள்ளது. இந்த திகட சக்கரம் என்பது ஞானசம்பந்தர் பதிகத்திலே ஒரு இது வருதுங்க. முன்னாலேயே பழைய காலத்திலே ஞானசம்பந்தர் பதிகத்திலே திகடரு என்ற ஒரு பாட்டில் வருது. துகடரு விரிதுகில் உடையவர் அமனெனும் வடிவினர் விகட மதுரு சிறு மொழியவை நரமில வினவிடல் முகிடரும் இளமதி அறவுடும் அழகுற முதுநதி திகடரு சடைமுடி அடிகடம் வடநகர் சேரையே. திகடரு என்று வருது அந்த வார்த்தையில. திகடரு என்பது திகழ் தரு, அதாவது இழனாவும் பிளஸ் தானாவும் சேர்ந்தால் டானா என்று புணரப்படும். தமிழ்ல உள்ள இழனா பிளஸ் தானா ஈழ்த்தா இரண்டும் சேரும்போது அது டானா என்று மாறும். அதான் திகழ் தரு என்பதை திகடரு என்று ஞானசம்பந்தர் தேவாரத்திலே வருகிறது. அப்போ கச்சியப்பருக்கு முனிவரே இந்த திகழ்தரு என்பது சம்பந்தர் தேவாரத்திலே இருக்கிறது. இதுல இந்த பாட்டிலே முப்புரை எழுத்ததே சொல்றார். இந்த திகடச்சக்கர விநாயகர் பாட்டிலே சிவபெருமான் முப்புறத்தை எரித்ததை சொல்கிறார். இந்த இடத்துல ஏன் முப்புறத்தை எரித்து சொல்ல வேண்டும் என்பதற்கு காரணம், அந்த முப்புறம் எரித்தது என்பது நாம் சொல்றோம், கதை சொல்றோம். தாரிகாட்சன் கமலாட்சன் வித்யுமாலி 3 கோட்டைகள் அதை பெருமான் எரித்தார் என்று. ஆனால் அதனுடைய நுட்பம் என்னவென்றால், நம்மிடம் உள்ள ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலங்களை இறைவனை நாம் சரணடைந்தால் அவர் போக்குவார் என்ற அர்த்தம். அதான் சின்முத்திரைங்க. சின்முத்திரை பெருமான் தட்சிணாமூர்த்தி கோலத்திலே இதான் இப்படி இருக்கார். கட்டை விரல் என்பது இறைவன், ஆள்காட்டி விரல் என்பது உயிர், நடுவிரல் ஆணவம், மோதிர விரல் கண்மம், சுண்டு விரல் மாயை. அப்போ இப்படி இருக்கணுங்க. நம்ம இறைவன்கிட்ட சரணடைய வேண்டும். ஆனால் நம்ம எங்க இருக்கோம்? இப்போ கையை இப்படி வைத்து எங்க இருக்கோம் பாருங்க. கையை இப்படி வச்சிங்கன்னா நம்ம இந்த ஆணவம் கண்மம் மாயையோட இருக்கோம். இதை விட்டு விட்டு இறைவனை சரணடைந்தால் நம்ம இது 3 வென்று விடலாம். அதுதான் அந்த நுட்பம். 3 கோட்டைகளை எரித்தார் என்பது. அதுக்கு என்ன திருமூலர் எப்படி சொல்றார்? இது கதை பாது. இந்த முப்புறம் எரித்தது கதை. உண்மையான அதனுடைய தாத்பரியம் திருமூலர் ஒரு பாட்டில் சொல்றார், திருமந்திரத்திலே. அப்பணி செஞ்சடையாதி புராதன முப்புறம் செற்றனன் என்பர்கள் மூடர்கள் முப்புறமாவது மும்மல காரியம் அப்புறம் எய்தமை யார் அறிவாரே. இது திருமூலர் திருமந்திரத்தை வருது. அப்பணி செஞ்சடை ஆதி புராதன பெருமான் சிவபெருமான், சிவந்த சடையுடைய பெருமான். முப்புறம் செற்றனர் என்பர்கள் மூடர்கள், அறிவில்லாதவர்கள் அவன் 3 கோட்டைகளை அழித்தான் என்று சொல்வார்கள். அது முப்புறம் என்பது மும்மல காரியம், ஆணவம் கண்மம் மாயை. அதைத்தான் ஒரு கதை வடிவிலே சொல்லியிருக்காங்கன்னு அவர் சொல்லுகிறார் திருமூலர். ஆகவே இந்த திகழ்தரு என்பதை சம்பந்தரே முதல்ல பல காலத்துக்கு முன்னாலேயே, இந்த புராணம் தோன்றும் முன்னமேயே அதை அங்கே குறிப்பிட்டிருக்கிறார். இப்படியாக புராணம் நல்லபடியாக அரங்கேற்றமாகிவிட்டது. அப்பொழுது கச்சியப்பருக்கு பெரிய பாராட்டுகள். ஏனென்றால் இறைவனே ஒவ்வொரு நாளும் அந்த பாடலை திருத்தி இருக்கிறார். இறைவனே அடியெடுத்து கொடுத்திருக்கிறார். முருகப்பெருமானே அவரே ஒரு புலவர் வழியில அவருக்கு சாட்சி அங்கே அந்த இலக்கணத்திலே சந்தேகத்தை நிவர்த்தி செய்துவிட்டு போயிருக்கிறார். இப்படியாக அந்த புராணம் அரங்கேற்றம் ஆகிவிட்டதுங்க. ஆகவே இது எந்த புராணத்துக்கு இல்லாத சிறப்பு. இப்படி அடியெடுத்து கொடுத்தது இருக்கலாம்,
இப்போ சேக்கிழார் பெருமானுக்கு பெரிய புராணத்துக்கு உலகலாம் என்று அடியெடுத்து கொடுத்தார். ஆனால் அரங்கேற்றத்துக்கோ பெருமாள்லாம் வரல. சிவபெருமான் வந்து அரங்கேற்ற வேலையிலே எதுவும் சந்தேகம்லாம் ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் கந்த புராணத்துக்கு மட்டும்தான் இந்த சிறப்பு இருக்கு. சைவத்துக்கு 3 புராணம் முக்கியங்க. ஒன்று திருவிளையாடல் புராணம், இன்னொன்று பெரிய புராணம், இன்னொன்று கந்த புராணம். சிவபெருமானின் வலது கண்ணை போன்றது திருவிளையாடல் புராணம், சிவபெருமானின் இடது கண்ணை போன்றது பெரிய புராணம், சிவபெருமானின் நெற்றிக் கண்ணை போன்றது கந்த புராணம். இப்படியாக இந்த புராண அரங்கேற்றம் நல்லபடியாக முடிந்தது. தத்துவம் தான் இது. தத்துவத்தை கதையா சொல்லியிருக்காங்க. இந்த ஆணவம் கண்மம் மாயை என்பதை நாம் சிவனை சரணடைந்தால் இது நம்மை விட்டு விலகும். அதை கதை வடிவிலே சொல்லியிருக்காங்க. இப்படியாக இந்த புராணம் நல்லபடியாக அரங்கேற்றம் ஆகிவிட்டதுங்க. இப்போ நாம இந்த புராணம் தோன்றிய வரலாறை பார்த்தோம். இப்போ அதோட நுண்பொருளை பார்க்க போகிறோம். இந்த புராணத்தின் நுண்பொருள். புராணம் என்றால் பழமை, பெருமைன்னு பேர். புராணம் என்றாலே பழமையானது, பெருமையானது பேர். வியாசர் தான் 18 புராணங்களையும் அங்கே ஏற்றினார். அதிலே 18 புராணம் சொல்லுவாங்க. அதிலே சிவபுராணம் 10, விஷ்ணு புராணம் 4, பிரம்ம புராணம் 2, அக்னி புராணம் 1, சூரிய புராணம் 1. ஏங்க புராணம் தோன்றிச்சு என்றால், நம்முடைய வேதங்களிலே பலவிதமான வாழ்க்கை நெறிமுறைகள்லாம் கூறப்பட்டிருக்கு. எப்படி வாழ்க்கை வாழ வேண்டும், என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன செய்யக்கூடாது என்பதை பற்றியெல்லாம் வேதங்களிலே நமக்கு நிறைய அறிவுரைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனால் வேதங்கள் எல்லோராலும் புரிந்து கொள்ள முடியாதவை. அதற்கு வடமொழி பயிற்சி அவசியம். வடமொழி பயிற்சி இல்லை என்றால் அந்த வேதங்களிலே சொன்ன கருத்துக்களை நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஆகவேதான் வேதங்களிலே சொல்லப்பட்ட நுண்மையான கருத்துக்களை கதை வடிவிலே, புராண வடிவிலே சொல்லி வைத்தார்கள். ஒவ்வொரு புராணத்திற்கும் ஒரு தத்துவம் இருக்கும். நம்ம கதைன்னு படிக்கிறோம், ஆனால் அது ஒரு தத்துவத்தை விளக்க வந்ததாக இருக்கும். இப்போ நம்ம வாட்சி கடைக்கு போகிறோம், வாட்சி ரிப்பேர் ஆயிடுது. கடைக்காட்டு போனோம். என்ன செய்கிறார் கடைக்காரு? இந்த பின்னால் இருக்க கப்பை கயிட்டுறார். கயிட்டுட்டு உடனே ஒரு பூத கண்ணாடி எடுத்து கண்ணில் வச்சுக்கிறார். அதை வச்சுதான் அந்த பாகத்தை பார்க்கிறார். அப்போ சாதாரண கண்களுக்கு தெரியாத வாட்சியினுடைய உள் பாகங்கள் அந்த பூத கண்ணாடி வைத்தால் நன்றாக தெரியும் அவருக்கு. அதை வைத்து அங்கே என்ன பழுது என்பதை கண்டுபிடித்து விடுவார். அதுபோன்று புராணங்களிலே சொல்லப்பட்ட நுண்பொருள்களை கதை வடிவிலே, புராண வடிவிலே எழுதி வைத்தார்கள். மக்களுக்கு எளிமையாக புரிய வேண்டும் என்பதற்காக புராணங்களை பாடி வைத்தார்கள். வேதத்திலே உள்ள கருத்துக்களை புராணங்கள் வாயிலாக விரித்து சொன்னார். இப்போ சத்தியம் வத என்றால் சத்தியம் பேசு. நம்ம சத்தியம் பேசுன்னா அவ்வளோ எளிமையாக போய் பதியாது மனதிலே. அதான் ஹரிச்சந்திர கதையோடு அதை பொருத்தி சொல்லும் பொழுது அந்த உண்மை பேசுவதற்காக ஹரிச்சந்திரன் என்னவெல்லாம் கஷ்டப்பட்டான் என்று அந்த கதையை நாம் படிக்கும்போது அந்த சத்தியத்தை பேச வேண்டும் என்ற ஒரு தத்துவம் நம்ம மனதிலே ஆழமாக பதிஞ்சிடும். ஒரு கதை வடிவிலே அதை கொண்டு போகும்போது இந்த சத்தியத்தை காப்பதற்காக அவன் எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டான் என்ற அதை கதையை படிக்கும்போது நமக்கு அந்த ஆழ்ந்து மனதிலே பதிந்து விடும். அதே மாதிரி தர்மம் சர. தர்மம் சர என்றால் தர்மத்தை கடைபிடி சொல்றார். அது பாரதம் சொல்லலாம், ராமாயணம் சொல்லலாம், ரெண்டுமே சொல்லலாம். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் என்றால், மண் ஆசையாலே விளைந்தது பாரதம், பெண் ஆசையாலே விளைந்தது ராமாயணம். ரெண்டுமே இதிகாசம்தான். ஆனால் ராமாயணம் பாரதத்துக்கு முற்பட்டது. அது பெண் ஆசை கூடாது, ஒருவன் ஒருத்தி என்று வாழ வேண்டும் என்ற அந்த தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக வந்த ஒரு இதிகாசம். இது மகாபாரதம் என்பது மண் ஆசை, பங்காளிக்குள்ளே சண்டை போட்டுக் கொள்ளக்கூடாது, சொத்துக்களை தவறாக அபகரிக்கக்கூடாது என்பதை சொல்ல வந்தது. ஆகவே பெரிய பாவம் இதில் கந்த புராணம் எதுக்கு எப்படி வந்ததுன்னா இதுக்கு ஒரு காரணம்.
கந்த புராணம் ஏன் வந்தது என்றால் நன்றி கொன்று விட்டான் சூரபத்மன். நன்றி மறப்பது வேறு, நன்றி கொல்வது வேறு. நன்றி மறப்பது என்றது ஒருத்தர் செய்த உதவியை மறந்துடுறது. வள்ளுவர் தான் சொல்லியிருக்கார், நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நமக்கு ஒரு உதவி செய்கிறார் என்றால் நாம் அந்த செய்த உதவியை மறந்துடணும். முக்கியமான காலத்திலே, ஒரு கஷ்டமான காலத்திலே நமக்கு ஒருத்தர் உதவி செஞ்சிருப்பார், ஆனால் நாம் அந்த உதவியை மறந்து விடுவோம். அதான் நன்றி மறப்பது. நன்றி கொல்வது என்பதுன்னா நமக்கு நன்மை செய்தவருக்கு ஒரு தீமை செய்கிறது. அதுதான் வள்ளுவர் இப்படி சொல்றார், என்னன்றி கொன்றார்க்கும் ஓய்வுண்டாம், ஓய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்குன்றார். எந்த நன்றியை மறந்தாலும் அதுக்கு கழுவாய் உண்டு, ஆனால் செய் நன்றி கொன்ற மகருக்கு கழுவாயே இல்லைன்ட்டு. இங்க என்ன செய் நன்றி வந்தது என்றால், சூரபத்மன் பெருமானை நோக்கி தவம் செய்தான். சிவனின் அருளாலே 1008 அண்டங்களையும் 108 யுகம் ஆழ்வதற்கு உள்ள வரத்தை பெற்றான். ஆனால் வரத்தை பெற்றானே ஒழிய அந்த வரத்தின்படி ஒழுகவில்லை. தேவர்களுக்கு துன்பம் கொடுக்க ஆரம்பித்தான். தேவர்கள் எல்லோரும் பெருமானை அடியார்கள், பெருமானை சேர்ந்தவர்கள். ஆகவே தேவர்கள் எல்லோரும் சேர்ந்து பெருமானிடம் முறையிட்டார்கள். பெருமானே, இந்த சூரனுடைய கொடுமை எங்களுக்கு தாங்கவில்லை என்று சொல்லி பெருமானிடம் அங்கே முறையிட்டார்கள். பெருமான் நெற்றிக்கண்ணிலே இருந்து அந்த 6 நெற்றிக்கண்ணிலே இருந்து 6 பொறிகள் தோன்றின. அதிலே இருந்தால் முருகப்பெருமான் அங்கே தோன்றினார். ஆனால் கடவுளுக்கு இலக்கணம் பிறப்பு இறப்பு இல்லை. இங்கே முருகப்பெருமான் தோன்றினார் என்றால் எப்பொழுதும் இருக்கிற முருகப்பெருமான் ஒரு காரண காரியத்திற்காக தோன்றி இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னொன்று, சிவனே முருகன், முருகன் என்று தனியா இல்லை. கந்தபுராணத்தை என்ன சொல்றார் கச்சியப்பர், சிவன் தன் ஆடலால் மதலை ஆயினன்றார். சிவபெருமான் தன்னுடைய லீலையாலே குழந்தை வடிவிலே வந்திருக்கான்றார். ஆகவே எப்பொழுதும் உள்ள அந்த முருகப்பெருமான் ஒரு காரண காரியத்திற்காக தோன்றி இருக்கிறார். கடவுளுக்கு இலக்கணம் பிறப்பு இறப்பு இல்லாது. பிறந்து இறந்தால் அது உயிர் வர்க்கம், பசுவாயிடும். செம்மான் மகளை திருடும் திருடன், செம்மான் மகளை திருடும் திருடன், வெம்மான் முருகன் பிறவான் இரவான், சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே. அருணகிரியார் பாடுகிறார், பெம்மான் முருகன் பிறவான் இரவான்றார். இப்போ முருகப்பெருமான் பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை. ஒரு காரண காரியத்திற்காக எப்பொழுதும் இருக்கிற முருகப்பெருமான் ஒரு காரண காரியத்திற்காக தோன்றி இருக்கிறார். அங்கே தேவர்கள் அங்கே பெருமானிடம் வேண்டுகிறார்கள். இன்னொன்று பாருங்க, ஜெயந்தி வருது. அதாவது கிருஷ்ண ஜெயந்தி, ராமநவமி, அனுமன் ஜெயந்தி, சங்கர ஜெயந்தி, மத்வ ஜெயந்தி, ராமானுஜ ஜெயந்தி, பரசுராம ஜெயந்தி, வாமன ஜெயந்தி. ஜெயந்தினா பிறந்த நாள். எங்கேயாவது சிவ ஜெயந்தி முருக ஜெயந்தின்னு வந்திருக்கா? இல்லை, இருக்கவே இருக்காது. ஏனென்றால் சிவபெருமான் எப்பொழுதும் இருக்கிறவர். தோற்றம் இல்லை, அழிவு இல்லை, பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. பிறந்து இறந்தால் உயிர் வர்க்கமாயிடும். ஆகவே சிவனை போலவே முருகனும் பிறப்பு இறப்பு இல்லாதவர். அப்போ என்ன கேட்குறாங்க, உனக்கு சமமான என்ன வரம் கொடுத்திருக்கிறார் சிவபெருமான்? என்னுடைய சக்தியால் என்று உனக்கு மரணம் இல்லைன்னு வரம் கொடுத்திருக்கார். என்னுடைய சக்தியால் தான் உனக்கு மரணம் சம்பவிக்கும், மற்ற வித்தை யாராலும் உன்னை கொல்ல முடியாது என்ற வரத்தை கொடுத்து விட்டார். எப்பொழுதுமே அந்த தவத்துக்கு மெச்சி வரத்தை கொடுத்து விடுவார்கள், கடுமையான தவம் இருப்பார்கள். இப்பொழுது தேவர்கள் எல்லோரும் பெருமானை சரணடைந்து, பெருமானே உனக்கு சமமான குழந்தையை தர வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்போ என்ன அர்த்தம்னா, நீயே குழந்தையா வரணும்னு அர்த்தம். ஏன்னா இவர் என்ன வரம் கொடுத்திருக்கார்? என்னுடைய சக்தியால் என்று உனக்கு மரணம் இல்லை என்ற வரத்தை கொடுத்திருக்கிறார்.
ஆகவே நீயே குழந்தையாக வர வேண்டும் என்ற கேட்பதற்காக உனக்கு சமமான ஒரு குழந்தையை கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகிறார்கள். அப்போதான் பெருமான் அவருக்கு 5 முகங்கள், சிவபெருமானுக்கு 5 முகங்கள், ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்ற 5 முகங்கள். இன்னொரு முகம் இருக்கு, அதோ முகம், அது ஞானிகளுக்கு மட்டும்தான் தெரியும். கீழ்நோக்கி, அதோனா கீழ்நோக்கி, அதோ நியமக சத்தின்னு சொல்றோம்ல, அது 6வது முகம், அது ஞானிகளுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த 6 முகங்களில இருந்து 6 பொறிகள் அங்கே தோன்றின. அந்த பொறிகளை அந்த சரவண பொய்கையிலே விடுகிறார்கள். ஏனென்றால் எப்படி வந்தது அந்த பொறிகள்? அந்த பொறிகளை வாயுவோட கொடுக்கிறார்கள். வாயுவால தாங்க முடியவில்லை அந்த உஷ்ணத்தை. பிறகு அக்னியிடம் கொடுக்கிறார்கள். அக்னியாலும் தாங்க முடியவில்லை அதனுடைய உஷ்ணத்தை. அதை அவர் கங்கையிலே விடுகிறார். கங்கை சரவண பொய்கையிலே அதை சேர்த்து விட்டது. தடாகம் பொய்கைக்கு 2 வித்தியாசம் இருக்கு. பொய்கை என்றால் இயற்கையாக உருவாவது. பொய்கை என்று சொன்னால் இயற்கையாக உருவாவது. தடாகம் என்றால் செயற்கையாக உருவாவது. இப்படியாக அந்த பொறிகள் அங்கே 5ம் 6 பொறிகளும் சேர்ந்து சரவண பொய்கையிலே கார்த்திகை பெண்களாலே வளர்க்கப்படுகின்றன. அதைத்தான் சக்தி போய் அந்த 6 குழந்தைகளை சேர்த்து அணைக்கிறார். ஒரு குழந்தையாக கந்தன் என்ற திருநாமம் பெற்று விடுகிறார். இந்த பொறிகள் தோன்றும் போது கச்சியப்பர் ஒரு நயம் சொல்லுகிறார். இந்த 6 பொறிகளும் பெருமான் முகத்திலிருந்து தோன்றும் போது எல்லோரும் ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடுகிறார்கள் பயந்து. தேவர்கள் எல்லோரும் 6 பொறிகளும் பெருமானுடைய நெற்றுக்கண்ணிலிருந்து ஆக்ரோஷமாக வெளிவரும்பொழுது அதை பார்த்து பயந்து தேவர்கள் எல்லோரும் ஆளுக்கு ஒரு திசையாக ஓடி விடுகிறார்கள். ஓடியும் மறுபடியும் எங்கேயும் அடைக்கலம் இல்லை என்பதை அறிந்து மறுபடியும் பெருமானிடம் வந்து தஞ்சம் அடைந்து விடுகிறார்கள். அதற்கு கச்சியப்பர் ஒரு அழகான ஒரு நயம் சொல்கிறார். களம் தலை அகன்றிடா காகம் போற. இப்போ ஓட்டியில கடல் இருக்குன்னு வச்சுங்க, அங்க ஒரு கப்பல் நிற்குது. நடுக்கடல்ல ஒரு கப்பல் இருக்கு. கப்பல் மேல காகங்கள் நிறைய உட்கார்ந்து. அந்த கேப்டனும் வேற இடம் வருகிறார். அந்த காகங்களே ஒரு குச்சி எடுத்து விரட்டார். எல்லா காகமும் பறந்துடுது, வெளியே போயிட்டு. நிறைய காகங்கள் அந்த கப்பல் மேல உட்கார்ந்து இருந்தது. அவர் ஒரு குச்சி எடுத்து விரட்டினதும் எல்லா காகங்களும் பறந்து போயிடுது. நடுக்கடல்ல கப்பல் இருக்கு. இந்த காகங்களுக்கு திசை தெரியல, எந்த திசை போனா கரை வரும் என்று தெரியல. ஏன்னா கப்பல் நிற்கு நடுக்கடல்ல. அப்ப என்ன பண்ணுது, அந்த காகங்கள் திரும்பி கப்பலுக்கே வந்துருதான். கப்பல்ல உட்கார்ந்துருக்க காகத்தை விரட்டுறாரு அந்த வேலையாள். எல்லா காகங்களும் பறந்து ஓடுகின்றன. கப்பல் நடு கடலிலே நிற்பதாலே அவைகளுக்கு திசை தெரியவில்லை. மறுபடியும் வேற வழி இல்லாமல் அந்த கப்பலுக்கு வந்து உட்கார்ந்து கொள்கின்றன. இது போன்று தேவர்கள் எல்லோரும் இந்த பொறிகளை பார்த்து பயந்தார்கள். பயந்து ஆளுக்கு ஒரு பக்கமாக ஓடினார்கள். ஓடியும் எங்கு சென்றும் அடைக்கலம் கிடைக்காத காரணத்தாலே மறுபடியும் பெருமானிடம் வந்து தஞ்சமடை விட்டார்கள் என்று சொல்றார். அதான் களம் தலை அகன்றிடா காகம் போலன்றார். இப்படியாக அந்த முருகப்பெருமான் அவதாரத்தில் ஒரு பாட்டு, அருமையான பாட்டை கொடுக்கிறார் கச்சியப்பர். அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாக கருணை கூர் முகங்கள் 6ம் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உரிய. இதுதான் முதல் பாடல்கள். இந்த பாடல்ல நிறைய ஒரு சித்தாந்த செய்தியை கொண்டாந்து சேர்க்கிறார். இப்போ நம்ம கடவுளை 3 வடிவங்களிலே வணங்குகிறோம். அருவம், அருவுருவம், உருவம். எப்படி வணங்கினாலும் ஒரே கடவுள் தான்.
அதுதான் சொல்றாரு. அருவமும் உருவமாகி, இறைவன் அருவமா இருக்கார், உருவமா இருக்கார். அனாதியாய் பலவாய் ஒன்றாய், இறைவன் அனாதி. அனாதினா எப்பொழுதும் இருப்பது, தோற்ற நாசமற்றது. அருவம் என்ற அருவமும் ஒரு உருவம் தான். அருவம் என்று சொன்னாலும் அதுவே ஒரு சக்தி ரூபமா இருந்து செயல்படும். அருவம் என்பது அதுவும் ஒரு வகையில உருவம் தான், சக்தி ரூபமா இருந்து செயல்படும். மின்சாரம் போல மின்சாரம் செயல்படுது, பல விதமான உபயோகத்தை பார்க்கிறோம். ஆனால் அந்த மின்சாரத்துக்கு உருவம் இல்லை. அதுபோல்தான் இறைவனும் அருவத்திலே சக்தி ரூபமா இருந்து செயல்படுவார். அருவுருவம் என்பது சிவலிங்கம், உருவம் என்பது மகேஸ்வர மூர்த்தங்கள், நடராஜர், தட்சிணாமூர்த்தி, இப்படிப்பட்ட மூர்த்தங்கள். அப்போ அருவமும் உருவமாகி, பெருமான் இறைவன் அருவமா இருக்கார், உருவமா இருக்கார். அனாதியாய், அனாதியா எப்பொழுதும் இருக்கவர், ஆல்வேஸ் எக்ஸிஸ்டிங், எந்த காலத்திலும் மறையாதவர், தோற்றம் இல்லாதவர், ஆனால் நாசமற்றவர். பல வாய் ஒன்றாய், இப்போ ஒரே கடவுளை நம்ம பல பெயர்ல வணங்குகிறோம். கடவுள் சித்தாந்தம் என்ன சொல்லுது? இருக்கிற கடவுள் சிவபெருமான் ஒன்றுதான் என்று சொல்றோம். ஆனால் நம்ம வணங்கும் போது என்னென்ன வணங்குறோம்? ஒரு இடத்துல அம்பாளாக வணங்குகிறோம், ஒரு இடத்துல விநாயகராக வணங்குகிறோம், ஒரு இடத்துல முருகராக வணங்குகிறோம். அது ஏனென்றால் இறைவன் ஒன்றுதான், பரம்பொருள் ஒன்றுதான், அவர் பிறப்பு இல்லாதவர். ஆனால் நாம் ஏன் அம்பாள் என்று ஒரு தெய்வத்தை வணங்குகிறோம் என்றால், அம்பாள் என்பது இறைவனுடைய சக்தி தான். அம்பாள் என்பது சூரியனும் ஒளியும் போல, சூரியன் இருந்தா ஒளி இருக்கும், ஒளி இருந்தா சூரியன் இருக்கும். மலரும் மனமும் போல. இப்போ நல்ல தாய்மார்கள் பூ வாங்கியாரீங்க, நல்ல வாசமுள்ள பூ வாங்கியாரீங்க, பூ பார்க்க அழகா இருக்கு, வெள்ளை வெள்ளையன்னு நல்ல மல்லிகை பூ வாங்கியாரீங்க, பார்க்கவே ரம்மியமா இருக்கு, வாசமும் அடிக்குது. அரைப்புறா உங்களுக்கு அந்த வாசம் அதிகமாக அடிக்குது, கும்முன்னு அடிக்குது. அப்போ நீங்கள் மலரை தான் கண்ணால் பார்க்கிறீர்கள், இந்த வாசத்தை பார்க்க முடியல உங்களால். அப்போ வாசம் மலரில் இல்லைன்னு சொல்ல முடியுமா? மலரில் வாசம் இருக்குது, ஆனால் அந்த மலருக்குள்ளே அடங்கி இருக்கு, அது கண்ணுக்கு தெரியாது. அது போன்றுதான் சிவனின்றி சக்தி இல்லை, சக்தி என்று சிவம் இல்லை. நம்ம சக்தி என்று அம்பாள் என்று வணங்குகிற தெய்வம் சிவனுடைய சக்தியைத்தான் அம்பாளாக வணங்குகிறோம். இப்போ நம்முடைய ஒவ்வொருக்கும் சக்தி இருக்கு, அந்த சக்தியால் தான் நம்ம வேலை செய்யறோம். அதான் சாத்திரத்தில் விளையாட்டாக சொல்லுவார், நாம் நம் கைகளாலே வேலை செய்கிறோம், எல்லா வேலைகளும் நம் கைகளாலே செய்கிறோம், நங்கையினாலே நாம் வேலை செய்கிறோம், இறைவன் நங்கையினாலே அவர் தொழில் செய்கிறார். நங்கைனா பெண்ணுன்னு அர்த்தம். அப்போ நம்முடைய கைகளாலே நாம் பலவித வேலைகள் செய்கிறோம், சக்தி இருக்கிறதால. அப்போ அந்த சக்தி என்பது உடல்லே இருக்கிறதா, சக்தி நீங்க பார்க்க முடியாது தனியாக. அது மாதிரி தான் இறைவனோடு இருக்கிற சக்தி நம்ம தனியாக பார்க்க முடியாது. ஒரு குறியீடாக அம்பாள் என்று ஏன் வைத்து வணங்குறோம்னா, இருக்கிற கடவுள் ஒருத்தர் தான், சிவபெருமான் தான். பின்ன ஏங்க ஒரு இடத்துல அம்பாள், ஒரு இடத்துல விநாயகர், ஒரு இடத்துல முருகர் என்று வணங்க வேண்டும் என்றால், நம்ம முன்னோர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இந்த உலகத்தில் இருக்க அனைத்து உயிரினங்களும் ஆண் பெண்ணாவே இருக்கின்றன. உலகத்தில் இருக்க உயிரினங்கள் எல்லாமே ஆண் பெண்ணாகவே இருக்கின்றன. எல்லா உயிரினமும், மனிதர்களிலிருந்து எல்லா புழு பூச்சிலிருந்து எல்லாமே ஆண் பெண்ணாக இருக்கு. அப்போ முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, இறைவனையும் எப்படி வீட்டிலே குழந்தைகள் தன்னுடைய தாய் தந்தையரை அம்மா அப்பா என்று வணங்கி மகிழ்கிறார்களோ, அதுபோன்று இறைவனையும் நாம தாய் தந்தையாக வைத்து வணங்குகிறோம், அம்மையப்பராக பார்க்கிறோம். ஆகவேதான் இறைவனுடைய சக்தியை அம்பாள் என்று ஒரு குறியீடாக வைத்து அம்பாள் என்ற நிலையிலே வணங்குகிறோம். அப்படியே விநாயகர், முருகன், அது என்ன காரணம் என்றால், நம்ம வீட்டில் எல்லாரும் குழந்தை இருக்கு, நம்ம குழந்தைங்க மேலே எல்லாம் அளப்பரிய பிரியம் வச்சிருக்கோம். ஏன்னா அவங்கவுங்க குழந்தை மேலே அளப்பரிய பிரியம் வச்சிருப்பாங்க. அது மாதிரி இறைவனையும் குழந்தை வழியிலே வைத்து வணங்குகிறோம். ஒரு இடத்துல விநாயகராகவும் ஒரு இடத்துல முருகராகவும். இது ஏங்க அப்புறம் ஒரே கடவுள் சொல்லிட்டு ஏங்க இந்த மாதிரிலாம் குழப்பறீங்கன்னா, இப்போ நம்ம சாப்பிட்றோம் வீட்டில், இப்போ கீதா ஸ்வீட் ஸ்டால் இருக்குன்னு வச்சிங்களேன், அவங்க பெரிய ஸ்வீட் ஸ்டால் நெல்லி கொடுத்துறேன். அப்போ அந்த ஓனர் முருகனை தினமும்
ஒரு 1/4 கிலோ நெய் மைசூர் பாக் சாப்பிட்டு வராரு வச்சுங்க. அவங்க கடை சூப்பரான ஸ்வீட் அங்கே செய்கிறாங்க. அப்படியே எடுத்து போட்டாலே அப்படியே கரைஞ்சிரும் நெய் மைசூர் பாக்கு. அவர் கடை தான். தினம் எடுத்து ஒரு 1/4 கிலோ சாப்பிட்றாரு வச்சுங்க. என்ன ஆகும்? நாடளவில் அந்த ஸ்வீட் மேலே ஒரு வெறுப்பு வந்துடும். அதே மாதிரி தான் வீட்டில் தினமும் இந்த சாதம் சாம்பார் ரசம் சாப்பிட்றோம். அப்போ என்ன ஆகுது? ஒரு மாறுதலுக்காக வெரைட்டி ரைஸ்னு கேட்குறாங்க குழந்தைங்க. அப்போ என்ன பண்ணுறோம்? சித்திரானம் செய்கிறோம். புளியோதரை, எலுமிச்சை சாதம், தயிர் சாதம், கீரை சாதம், அப்படி பல விதமாக செய்கிறோம். நீங்கள் எப்படி உணவை சாப்பிட்டாலும், புளி சாதம், தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், கீரை சாதம், பருப்பு சாதம் என்று எத்தனை வகை உணவாக நீங்கள் சாப்பிட்டாலும் மூலம் என்ற அரிசி மூலம்தான். அரிசி தான் மூலம் எல்லாத்துக்கும். அதே மாதிரி ஸ்வீட்டில் நீங்கள் பலவித ஸ்வீட் சாப்பிட்டாலும், ஜாங்கிரி, லட்டு, மைசூர் பாக்கு, பாதுஷான்னு சாப்பிட்டாலும் அதுக்கு மூலம் என்ன? சர்க்கரை மூலம். உளுத்த மாவோட சர்க்கரையை போட்டு ஜாங்கிரி செஞ்சுடுறாங்க. கடலை மாவோட சர்க்கரை போட்டு லட்டு செஞ்சுடுறாங்க. மைதா மாவோட சர்க்கரை போட்டு பாதுஷா செஞ்சுடுறாங்க. கோதுமை மாவோட சர்க்கரை போட்டு அல்வா செஞ்சுடுறாங்க. ஆகவே எப்படி நம்ம பட்சணங்களை பலவித பட்சணங்களை சாப்பிட்டாலும் அது மூலம் சர்க்கரை. அதே போன்று நம்ம எத்தனை வகை உணவுகளை, வெவ்வேறு விதமான உணவுகளை சாப்பிட்டாலும் மூலம் அரிசி. இப்போ தாய்மார்கள் நகை அணிஞ்சிருக்கீங்க, ஒரு அம்மா செயின் போட்டிருக்காங்க, ஒரு அம்மா வளையல் அணிஞ்சிருக்காங்க, ஒரு அம்மா மோதிரம் அணிஞ்சிருக்காங்க. இப்போ உடலை அணிந்திருக்க இடத்துக்கேற்ப அந்த நகைக்கு பெயர் கொடுக்குறோம். நாம ரூப கிரியைகள் சொல்றோம். அப்போ கடைக்கு போறீங்க விற்கிறதுக்கு, நீங்க உங்க செயினை விற்க போறீங்க, இன்னொரு அம்மா வளையல விற்க போறாங்க, இன்னொரு அம்மா மோதிரத்தை விற்க போறாங்க. இப்போ கடைக்கு போனீங்கன்னா செயினுக்கு ஒரு வேலை, மோதிரத்துக்கு ஒரு வேலை, வளையலுக்கு ஒரு விலையா போடுறாங்க. தங்கம் கிராம் என்ன விலைன்னு போடுறோம். ஆகவே நீங்கள் அணிந்திருக்கும் நகைகள் எந்த ரூபத்திலே இருந்தாலும் மூலம் தங்கம். அதுபோன்று நாம் இறைவனை எந்த ரூபத்திலே வணங்கினாலும் இறைவன் ஒருவர் தான், அது சிவபெருமான். அதான் சொல்றார், அருவமும் உருவமாகி அனாதியாயினா எப்பொழுது இருக்கிறவர், பலவாய் ஒன்றாய். பல விதங்களிலே வணங்குற கடவுளை. பலவாயினா பல ரூபங்களிலே வணங்குறோம். ஒரு இடத்துல விநாயகரா வணங்குறோம், ஒரு இடத்துல முருகரா வணங்குறோம், ஒரு இடத்துல அம்பாளா வணங்குறோம், ஒரு இடத்துல அங்க ஐயப்பனா வணங்குறோம். இப்படி பல விதங்களில் வணங்குறோம். அதான் சாத்திரத்தை என்ன சொல்லிட்டார் சித்தியார்ல, அருள்நந்தி சிவம் யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகிய அங்கே மாதொரு பாகனார் தான் அருள் வார்த்தார். ஒரே அடியா சொல்லிட்டார், நீங்கள் எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் அருள் பாலிப்பது மாதொரு பாகன் தான். பார்வதி தேவி இடபாகத்தை வைத்துட்டு இறைவன் சொல்லிட்டார். அனாதியாய் பலவாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு. முருகப்பெருமான் எப்படி வர்றார்? ஜோதியில வருகிறார். பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாக நெருப்பு மேனியிலே வருகிறார். அப்புறம் கருணை கூர் முகங்கள் ஆறுன்றார். அது ஏங்க கருணை கூர்னு வைக்கிறார் அந்த இடத்துல? இப்ப சூலமங்கல சகோதரி பாட்டுல கூடங்க, பக்தி பாடல்ல, சினிமா பாடல்ல, பக்தி பாடல்ல ஒரு பாடல் வருது முருகனை பத்தி. கருணை முகங்கள் ஓராறு காக்கும் கரங்களோ ஈராறு முருகன் வாழும் வீடாறு முகம் பார்த்து இறங்க வேறாறு கந்தன் கருணை முகங்கள் ஓராறு. கருணை முகங்கள் தான் சொல்றாரு. ஆனா இங்க பாட்டுல என்ன சொல்றார்? கருணை கூர் முகங்கள் ஆறுன்றார். இப்ப வீட்டுல தாய்மார்கள் காய்கறி அறிகிறார்கள், அருவாமனையில அறிகிறாங்க. இப்போ அருவாமனையில காய்கறி எந்த பக்கத்துல அறிகிறாங்க? கூரான பாகத்தை வைத்து அறிகிறார்கள். அப்ப கூர் என்றால் மிகுதின்னு அர்த்தம். பெருமானை, முருகப்பெருமானை வணங்கினால் அவர் மிகுதியான அருளை தருவார் என்ற அர்த்தம். கூர் என்றால் இந்த இடத்துல கூர்மைன்னு வைத்துக் கொள்ளலாம், நமக்கு அதிகமான அந்த அருளை தருவார்னு வச்சுக்கொள்ளலாம். அப்போ நிலத்தை தோன்றோம், கட்டப்பாறை வச்சு தோன்றோம், கூர்மையான பாகத்தால் தான் தோன்றும். அப்போ கருணைகூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 சொல்லிட்டார். முருகப்பெருமானுக்கு 6 முகம்னா ஒரு முகத்துக்கு 2 கரங்கள், 12 கரங்கள் சொல்லிட்டார். நான் எப்படி 18 கண்கள் சொல்லணும்? ஏனென்றால் தந்தைக்கு 3 கண்கள், அதே மாதிரி இவருக்கு முருகப்பெருமானுக்கு 3 கண்கள். ஒரு முகத்துக்கு 3 கண்கள் என்றால்
6 முகங்களுக்கும் 18 கண்கள் இருக்க வேண்டும். இருக்குது. ஆனா பாட்டில் அவர் பாடலை. ஏனென்றால் நாம் புரிந்து கொள்வோம் என்பதற்காக பாடலை. கருணைகூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கண்கள் 18 கொண்டே பாடி இருக்கணும். அதை ஏன் விட்டார் என்றால், கண்கள் 18 ஏன் சொல்லாத விட்டார் என்றால், நாம் புரிந்து கொள்வோம் என்பதற்காக சொல்லாவிட்டார். இப்போ எதற்க ஒரு மீட்டிங் நடக்குதுன்னு வச்சுங்க, தாய்மார்கள் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க, அதில் ஒரு கை குழந்தைய வச்சுன்னு உட்காந்துருக்காங்க. அவங்கள பார்த்து தானே, ஏமா உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? என்ன பைத்தியக்காரனா இருக்க, கையில் குழந்தைய வச்சு உட்காந்து என்ன போய் கல்யாணம் கேட்குறிய அப்படின்வாங்க. அது மாதிரி நம்ம புரிந்து கொள்ளும் என்பதற்காக கருணைகூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் உதிக்கும் போதே பேர் வச்சாச்சு. நாமெல்லாம் பிறந்து அந்த 7ஆம் நாள் அல்ல 14ஆம் நாளில் வைப்போம் பேரை. முருகப்பெருமான் தோன்றும் போதே பேர் வச்சுட்டார். ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தன் என்றார். இங்கதான் முக்கியமான வைக்கிறார். உதித்தனன் என்றால் பிறந்தான் அர்த்தம் இல்லை, பிறந்தான் சொல்லியிருக்கலாம். ஏன் பிறந்தான் என்று சொல்லவில்லை என்றால், முருகப்பெருமான் பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை, எப்பொழுது இருக்க பெருமான் ஒரு காரண காரியத்திற்காக வருகிறார். அதனால்தான் பிறந்தான்னு சொல்ல. என்ன சொல்றார்? கருணைகூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. உதித்தனன்னா இப்போ சூரியன் இருக்குங்க, நம்ம என்ன சொல்றோம்? காலையில சூரியன் கிழக்கே உதிக்குதுன்றோம், மேற்கே மறையுதுன்றோம். அதான் சொல்றோம் எல்லாருமே. காலையில கிழக்க சூரியன் உதிக்குதுன்றோம், மேற்கே மறையுதுன்றோம். ஆனால் உண்மையிலே சூரியன் கிழக்க உதிக்குதா மேற்க மறையுதா? இல்லை, சூரியன் ஒரே இடத்துல இருக்கு. சூரியனை சுற்றி உலகம் தன்னையும் சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வருது. நாம் இருக்கிற உலகம் தன்னையும் சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வருது. அப்போ ஒரு இடத்துல பகலாகவும் ஒரு இடத்துல இரவா இருக்கு. ஆக சூரியன் ஒன்றும் கிழக்க உதிக்கவும் இல்லை மேற்க மறைவும் இல்லை, அவர் ஒரே இடத்துல இருக்கார். ஆனால் இந்த பூமியானது தன்னையும் சுற்றி கொண்டு சூரியனும் சுற்றுவதாலே ஒரு ஊரிலே இரவு போலவும் ஒரு ஊரிலே பகல் போல. இப்போ நம்ம ஊர்ல பகல்னா அமெரிக்காவில் இருட்டு இரவுன்னுவாங்க, அந்த ஒரு ஊர்ல பகல்னா இங்கே இரவுன்னுவாங்க. ஆகவே ஒருத்தரும் வந்தாங்க உதித்த உலகம் உயிர்த்தார். உலகம் உய்வதற்காக பெருமான் வந்து உதித்திருக்கிறார் என்று சொல்கிறார். இதுல இந்த அந்த பாடல் சொன்னேனே, திகட சக்கரம் சிம்மகம் 5 அந்த பாடல்ல அது முப்புறம் எடுத்து சொல்றார். முப்புறம் என்பதுன்னா கமலாட்சன், தாரகாட்சன், வித்யுமாரி என்ற 3 அரக்கர்கள் இரும்பு கோட்டை, வெள்ளிக்கோட்டை, தங்கக்கோட்டை என்ற 3 கோட்டைகளிலே சஞ்சாரம் செய்வார்கள். மேலே சஞ்சாரம் செய்யும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நாளிலே 3 பேர் கீழே பூலோகத்துக்கு வருவார்கள். கோட்டை என்றால் 100 மைல் விஸ்தீர்ணம், 200 மைல் நீட் அப்படி இருக்கும், பெரிய அகல நீளம் உள்ளது. 3 பேரும் ஒரு இடத்துல கூடுவார்கள். அப்போது இங்கே உலகில் உள்ள மக்கள்லாம் அழிந்து விடுவார்கள். அதை பெருமானிடம் முறையிட்டார்கள். பெருமான் அவர்களை அழிப்பதற்காக திருபுர சம்மாரம் செய்வதற்காக தேரிலே வருகிறார். திருபுர சம்மாரம் நடந்த இடம் திருவதிகை. தேரிலே வரும்பொழுது தேர் அச்சு முறிந்து விடுது. என்ன காரணம் என்றால், விநாயக பெருமான் ஒரு தோற்றத்திலே ஒரு பெருமான் அவருக்கு ஒரு அருளை கொடுத்திருக்கிறார், வரத்தை. விநாயகர் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் எந்த செயலை தொடங்கினாலும் முதலாக உன்னை வணங்கி விட்டு தொடங்க வேண்டும், அப்பொழுதுதான் அந்த செயல் நல்லபடியாக முடியும், இல்லை என்றால் அந்த செயலில் விக்னம் வந்துவிடும் என்று சொல்லி ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார் விநாயக பெருமான். ஆனால் போருக்கு வரும்போது சிவபெருமான் விநாயகரை வணங்காமல் வந்து விட்டார். இவர்தான் முழுமுதல் கடவுள், ஆனால் இவருக்கு ஒருத்தருக்கு ஒரு பவரை கொடுத்துட்டார். ஆனால் இவரே அதை கடைபிடிக்கவில்லை. ஆகவே தேர் அச்சு அங்க முறிந்து விடுது. அதான் அச்சரப்பாக்கம். அச்சு இருப்பாக்கம், சென்னைக்கு போற வழியில் இருக்க இது அச்சு இருப்பாக்கம். பிறகு பெருமான் விநாயகரை மானசீகமாக வணங்குகிறார். வணங்கியது பெருமானுடைய பெருமான் அருளாலே தேர் அச்சு சரியாகுது. போருக்கு செல்வதற்காக தேரிலே ஏறுகிறார் சிவபெருமான். அப்போ விநாயகர் பெருமான் தந்தையே கொஞ்சம் நில்லுங்கள்னார். என்னப்பா விஷயம் கேட்டார். இல்லை, என்னால் தானே இந்த தேர் சரியாயிற்று, எனக்கு ஏதாவது காணிக்கை கொடுத்துட்டு போங்கன்ற. என்னப்பா காணிக்கை வேணும்னு கேட்டார் சிவபெருமான்.
3 கண்ணுள்ள தலையை காணிக்க கூடுன்னு கேட்டார். 3 கண்ணுள்ள தலைன்னா சிவபெருமான் தான் 3 கண்ணு இருக்கு. அப்பதான் தேங்காயை படைச்சாரா இறைவன். விதை முதலாம் மரம் முதலாம் நம்ம கேட்கிறோமே, முதல்ல மரத்தை தான் படைக்கிறார் இறைவன். தேங்காய் ஏனென்றால் 3 கண்கள் உள்ளது, சிவாம்சம் பொருந்தியது. அதனால்தான் எல்லா பூஜைகளிலும் இறைவன் வழிபாட்டிலே தேங்காய்க்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. அதன் பிறகு தேர் அச்சு சரியாச்சு பெருமாள் போகிறார், அது திருவுரு சம்பவம் நடந்து விடுவது. இதை தான் கதை வடிவில் சொல்றாங்க. அதுதான் அப்படி செஞ்சடை அங்கே மும்மல காரியன்ட்டார் அங்கே திருமூலர். இது கதைக்காக சொன்னதுப்பா. உண்மையான தத்துவம் வந்து நாம் இறைவனை சரணடைஞ்சால் சின்முத்திரை தட்சிணாமூர்த்தி கோலம் எல்லா ஊர்லையும் இப்படிதான். கட்டை விரல் கீழே அந்த ஆட்காட்டி விரல் இருக்கும், கட்டை விரல் கீழே இருக்கும், கட்டை விரல் மேலே இருக்கும், ஆட்காட்டி விரல் கீழே இருக்கும். இந்த 3 விரல் இப்படி நீட்டு இருக்கும். நடுவிரல் ஆடவம், மோதிர விரல் கண்மம், சுண்டு விரல் மாயை. இந்த உயிரானது இறைவனை சரணடைந்தால் அவருடைய அருளாலே இந்த 3 நம்மை விட்டு போகும் என்பது அர்த்தம். அதைத்தான் அந்த பாட்டில் சொல்றார். கந்தபுராணத்தை அதையே கொண்டாடுறாருன்னா, முருகனும் இந்த மும்மலங்களை அறுக்கிறார். சரிங்க, கந்தபுராணத்தை அதையே கொண்டாடு சொல்றாருன்னா, முருகப்பெருமானும் இந்த மும்மலங்களை அறுக்கிறார். தாரகன் என்பவன் மாயாமலம், சிங்கமுகன் என்பவன் கர்மமலம், சூரபத்மன் ஆணவமலம். இது 3 மலங்களையும் தன்னுடைய ஞானத்தாலே அளிக்கிறார். வேல் என்பது ஞானத்தின் குறியீடு, அது படைக்கலம் அல்ல, ஞானத்தின் குறியீடு. அது அறிவுக்கு இலக்கணம் என்னன்னா, அறிவு கூர்மையா இருக்கணும், படர்ந்து இருக்கணும், ஆழமா இருக்கணும். அறிவுக்கு இலக்கணம் கூர்மையாக இருக்க வேண்டும், படர்ந்து இருக்க வேண்டும், ஆழங்கால் பட்டு இருக்கணும். ஒரு விஷயத்தை நம்ம பேசுகிறோம் என்றால் அந்த விஷயத்திலே சப்ஜெக்ட்லேயே நம்ம கூர்மையாக அதை சொல்ல வேண்டும். அதை முக்கியமானதை விடாமல் சொல்லணும். படர்ந்து இருக்கணும், அதை சம்பந்தமான விஷயங்கள் நமக்கு நிறைய தெரிஞ்சிருக்கணும். ஆழங்கால் பட்டிருக்கணும். எந்த விஷயத்தை நம்ம பேசும்போது அந்த விஷயத்திலே ஆழங்கால் பட்டிருக்கணும். அதுதான் ஞானத்தின் குறியீடு. கூர்மை, அகலம், ஆழம், இது 3 வேலில் இருக்கு. வேலை கற்பனை பண்ணி பாருங்க. மனசுல கூர்மையா இருக்கு, நடுபாகம் படர்ந்து இருக்கு, தண்டு பாகம் ஆழமா இருக்கு. அப்போ வேல் என்பது ஞானத்தின் குறியீடு. இந்த மும்மலங்களையும் மாயாமலம் என்ற தாரகனையும் கண்மமலம் என்ற சிங்கமுகனையும் ஆணவமலம் என்ற அந்த சூரபத்மனையும் தன்னுடைய ஞானம் என்ற வேளாலே அழிக்கிறார். இதிலே சூரபத்மனை அழிக்கவில்லை, ஆட்கொண்டு விட்டார். அவனுடைய ஆணவத்தை அடக்கி சேவல மயிலவாக மாற்றி கொண்டு விட்டார். ஆகவேதான் இந்த புராணத்தில் ஏன் அந்த மும்மல திரிபுர சம்ஹாரத்தை ஏன் வைக்கிறார் இந்த கடவுள் வாழ்த்துலன்னா, குறிப்பால உணர்த்துகிறார். சிவபெருமான் அங்கே திரிபுர சம்ஹாரம் செய்தார், அது மும்மல காரியம். அதே போன்று முருகப்பெருமான இங்கே அந்த மும்மலத்தை அழிக்கிறார். அதுதான் 3 சூரர்களாக சொல்லப்படுது. தாரகன், சிங்கமுகன், சூரபத்மன். அதற்காக தான் அந்த கடவுள் வாழ்த்து பாட்டிலேயே சிவனுடைய அந்த 3 முப்புறம் வைத்த செய்தியை சொல்கிறார், குறிப்பால உணர்த்துகிறார். கந்தபுராணமும் அதே போன்று மும்மல காரியத்தா வர செய்த புராணம், அங்கேயும் மும்மலங்களை அழிக்கிறார் என்று குறிப்பாக சொல்வதற்காக தான் அந்த பாட்டிலே அந்த இதை வைக்கிறார். அடுத்ததாக இந்த வேல் என்பது ஞான சக்தின்னு சொன்னோம், படைக்கலம் அல்லன்னு சொன்னோம். அதையும் ஏன்னா நம்முடைய தெய்வங்களுக்கு கையில எல்லாம் நிறைய ஆயுதங்கள் இருக்கு. கால் 2 தான் இருக்கும். இப்போ காடின்னு பார்த்தா 18 கை இருக்கும், 16 கை இருக்கும். முருகன்னா 6 கை இருக்கும், 12 கை இருக்கும். கால் 2 தான் இருக்கும். ஏங்க கைகளை அதிகமாக காட்டுறாங்க புராணத்துலன்னா, கைகள் சக்தியின் குறியீடு. அந்த நிறைய ஆயுதங்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு பயம் வரும். இறைவன் தண்டித்து விடுவார், நாம் தவறு செய்தால் இறைவன் தண்டித்து விடுவார் என்ற ஒரு பயம் வரும். கைகளுக்கு சக்தியின் குறியீடு தான் கைகள். இப்போ நம்ம ஒரு புது ஊருக்கு போகிறோம், ஒரு கோயிலுக்கு சொற்பொழி போகிறோன்னு வச்சுங்களேன். நான் போய் அங்கே எனக்கு அந்த
யார் முக்கியஸ்தர் தெரியாது எனக்கு. நான் போய் அங்கே இருக்கவட்ட கேட்குறேன், ஐயா இந்த பேர் உள்ளவர் யாருங்க, எங்கே இருக்காருன்னு கேட்குறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, அதோ நிற்கிறாரு அவர் தாங்க பெரிய கைன்றாங்க. ஒரு நபரை காட்டி அதோ நிற்கிறாரு அவர் தாங்க பெரிய கைன்றாங்க. பெரிய கைனா அவர் பெரிய கைன்னு அர்த்தமா? கை பெருசாக இருக்குன்னு அர்த்தமா? அவர் தான் இங்கே முக்கியஸ்தன் அர்த்தம். அப்போ அன்னைக்கு சமையல் செய்கிறாங்க, என்ன சொல்கிறோம், நம்ம சமையல்காருக்கு வர கைப்பக்குவம் யாருக்கும் வராதுன்றோம். அதே மாதிரி நாசுரம் வாசிக்கிறார், தவுள் வாசிக்கிறார், அவருடைய கைராசிக்காரர் டாக்டர்கிட்ட போறீங்க, அவர் கைராசி டாக்டர்ன்றோம். இப்போ கைகள் என்பது சக்தியை குறிக்கிறதுக்காக அதிகமான கைகளை காட்டி ஆயுதங்கள்லாம் இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. எதற்கென்றால் ஒரு பயத்தை நாம் பார்த்தது ஒரு பயம் நமக்கு வர வேண்டும் என்பதற்காக. நல்லதுக்கு சொல்றாங்க, கெட்டதுக்கு சொல்றாங்க. கைகள் என்பது இந்த அவர் தான் பெரிய கை, இவர் கைராசிக்காரர், அவர் கைப்பக்குவம் யாருக்கும் வராது அப்படிலாம் சொல்றது கெட்டதுக்கு சொல்றாங்க. அந்த இடத்துக்கு போகாதீங்க, அந்த அம்மாட்டு போற கைகாரி கைக்குள்ள போட்டுக்கோ அப்படின்றாங்க. இப்போ என்ன அர்த்தம், ஒரு கெட்டவங்கன்னு அர்த்தவங்க. அது கைகளை கடவுளுக்கு ஏன் சொல்றாங்கன்னா, கைகள் பெருசாக இருந்து நிறைய கைகள் இருந்தால் ஒரு பயம் வரும் என்பதற்காக சொல்லுகிறார்கள். கால் 2 தான் இருக்கும். அப்போ வேல் என்பது நம்ம என்ன சொன்னோம், அது ஞானத்தின் குறியீடு சொன்னோம். அது ஒரு ஆயுதம் அல்ல. இறைவன் கையில சிவன் மட்டும் சூலம் இருக்கு, அம்பாள் கையில சூலம் இருக்கு, முருகன் கையில வேல் இருக்கு. சூலாயுதம் எங்கேயா பேர் வச்சிருக்கோமா நம்ம யாருக்காவது? வைக்கல. வேலாயுதம்னு வச்சிருக்கோம். வைரவேல், வடிவேல், சக்திவேல், பாலவேல், முருகவேல். வேல் கொண்டு முருகனை வச்சு பார்த்து 100 பேர் சொல்லிட்டு போறோம். ஏன் வேலை வச்சு பேர் வைக்கிறேன்னா, அது ஆயுதம் அல்ல, அது ஒரு ஞானத்தின் குறியீடு. இச்சாசக்தி என்பது வள்ளி, கிரியாசக்தி என்பது தேவசேனா அம்மையார், ஞானசக்தி என்பது வேல். இதுல இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி, இது 3 நமக்கு இருக்கு, இறைவனுக்கு இருக்கு. இறைவனுக்கு இந்த 3 சக்தி இருக்கு, நமக்கு இருக்கு. இச்சை என்பது ஒரு செயலை செய்வதற்குரிய விருப்பம், ஞானம் என்பது அது செயலுக்குரிய அறிவு, கிரியை என்பது அது செய்வதற்குரிய சக்தி. இறைவனுடைய இச்சா சக்தி ஒரே மாதிரி தான் இருக்கும். அது இந்த உயிர்கள் எல்லாம் பல பிறவைகள் எடுத்து முடிவில் தன் திருவடியை அடைய வேண்டும் என்ற ஒரு பெரு விருப்பம் தான். அது இச்சா சக்தி ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஞானமும் கிரியும் கூடும் குறையும். 5 வழியில் பார்த்தீங்கன்னா ஞானம் சமமாக இருக்கும். சில இடத்துல ஞானம் அதிகமாகி கிரியை குறைவாக இருக்கும். சில இடங்களிலே கிரியை அதிகமாகி ஞானம் குறைவாக இருக்கும். அது அன்னைக்கே பார்த்தோம். நம்ம சதாசிவ தத்துவத்திலே ஞானம் 50, கிரியை 80. மகேஸ்வர தத்துவத்திலே கிரியை 70%, ஞானம் 30%. அயன்மால் ருத்ரனிலே ஞானம் 70%, கிரியை 30. ஆகவே வேல் என்பது ஒரு படைக்கலம் அல்ல, அது ஞானத்தின் அறிகுறி. அதை வைத்துக்கொண்டுதான் பெருமான் அங்கே ஞான சக்தி கிரியாசக்தியாக பார்க்கிறார். தாரகன் மாயாமலத்தின் குறியீடு, சிங்கமுகன் கண்மமலத்தின் குறியீடு, சூரபத்மன் ஆணவமலத்தின் குறியீடு. பேச்சு வழக்கில் இது 3 வந்துடுதுங்க. ஆணவம், கண்மம், மாயை 3 வந்துடுது. இப்போ புதுசாக கல்யாணம் ஆகுது ஒரு வீட்டில். அந்த பக்கத்து வீட்டு அம்மா கேட்குறாங்க இந்த அம்மாவை பார்த்து, என்ன பங்கஜா உங்கள் வீட்டில் கல்யாணம் ஆச்சே, புது பொண்ணு எப்படி இருக்கு, உங்கள் பையன் எப்படி இருக்காரு கேட்குறாங்க. அந்த அம்மா சொல்லுது, அவன் மாயையிலே மூழ்கிட்டான் அப்படின்னு. அதுக்கு முந்தி சம்பளம் வாங்கியிருந்தா என் கையில் கொடுப்பான் கவரை. இப்போ சம்பளம் வாங்கியிருந்தா நேராக ரூம் போகிறான், அவன் கையில் கொடுத்துட்றான். அவன் மாயையிலே மூழ்கிட்டான் அப்படின்றாங்க. பேச்சு வழக்கில் மாயை வந்துடுது. அப்புறம் ஒரு 4 நண்பர்கள் தினம் கூடி பேசுவாங்க, ஒரு இடத்த கூடி உட்காந்து பேசுவாங்க. அதில் ஒருத்தர் மட்டும் என்ன செய்வார், தன்னுடைய கஷ்டத்தை தான் சொல்லிட்டு இருப்பார். எப்போ பார்த்தாலும் தன்னுடைய கஷ்டத்தையே சொல்லிட்டு இருப்பார். 4 பேர் போயிடுவாங்க, பிரிஞ்சு போயிடுவாங்க. ஒருத்தர் முன்ன பின்ன போயிட்டு இருப்பாங்க. அந்த கஷ்டத்தை சொல்லிட்டு இருக்கவர் போயிடுவார், வீட்டுக்கு போயிடுவார். இவங்க சொல்லுவாங்க, என்னப்பா இவனோட தினம் ரோதனையா போச்சு, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு கஷ்டத்தை சொல்லி நம்ம உயிரை வாங்குறான் அப்படின்றாங்க. அப்போ என்ன சொல்றாருன்னு ஒருத்தர், என்ன செய்யறது, அவன் கண்மத்தை அவன் தானே போய்க்க ஆகணும் அப்படின்றாரு. அப்போ ஆணவம் அந்த மாயை பேச்சு வழக்கில் வந்துடுது, கண்மம் பேச்சு வழக்கில் வந்துடுது. அவன் கண்மத்தை அவன் தானே போய்க்க ஆகணும் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். ஆணவத்தை என்ன சொல்றோம், இதே மாதிரி 4 நண்பர்கள் இருப்பாங்க.
அதில் ஒருத்தருக்கு ஒரு பெரிய போஸ்ட் ஒரு எம்எல்ஏ தான் ஆகிட்டு இருப்பார். 4 பேரும் தினமும் ஒன்றா கூடி பேசுவாங்க, தினமுமே ஒரு இடத்துல கூடி பேசுவாங்க. ஆனால் அந்த எம்எல்ஏ ஆன நபரோ அல்லது பெரிய போஸ்ட்டுக்கு போனவரோ தன்னுடைய பணி நிமித்தமாக தினமும் இவங்க கூட வந்து பேச முடியாத சூழ்நிலை. சாதாரண நாட்களில் சாதாரணமாக இருந்து போக அது இவங்க கூட வந்து தினம் பேசுவார். அவருக்கு ஒரு பதவி வந்துருந்தது அரசியலில். அதனால் அந்த பணி நிமித்தமாக தினம் இவங்க கிட்ட வந்து பேச முடியல அவருக்கு. அவர் விரும்பினாலும் அவருடைய பணி நிமித்தம் வந்து பேச முடியல. அப்போ இவங்க என்ன சொல்றாங்க, பதவி கிடைச்சி ஆட முடிச்சு அலையிறான் பாருப்பா, அதுக்கு முன்னாடி நம்ம கூட உட்காந்து பேசுவான், இப்போ வரக்கூட மாட்டான் அப்படின்றாங்க. அப்போ பேச்சு வழக்கிலே ஆணவம் கண்மம் மாயை வந்துடுது. ஆகவே இந்த கந்த புராணமே ஒரு கதை போக்கில் சொன்னாலும் நம்மிடம் உள்ள இந்த ஆணவம் கர்மம் மாயை என்ற 3 மலங்களை போக்குறதுனுடைய குறியீடு தான் எல்லாமே புராணங்களில் சொல்லியிருக்காங்க. ஆகவேதான் இந்த புராணத்துக்கு இவ்வளவு மதிப்பு. கந்த புராணம் என்பது நெற்றிக்கண்ணில் தோன்றுவதனாலே பெரிய புராணம். கந்த புராணம் நந்தி சாபத்தாலே வந்தது. கந்த புராணம் தோன்றியது ஏன்னா நந்தி சாபம். அங்கே தட்சன் ஒரு வேள்வி நடத்துகிறான். அந்த வேள்வியிலே நந்தியம்பெருமான் பங்கெடுத்துக் கொள்கிறார். தட்சன் தன்னுடைய கர்வத்தாலே சிவபெருமானை தூஷிக்கிறான். பல விதங்களிலும் சிவபெருமானை தூஷிக்கிறான். அப்போ நந்தியம்பெருமானுக்கு கோபம் வந்து விட்டது. சாபம் கொடுத்து விடுகிறார், உன் தலை அறுபட்டு விடும் போடுறார். அதே போதுதான் அவன் தலை அறுபட்டு போகுது. தட்சையாக வளர்த்துக்கிறான். அங்கே வீரபாகு தேவர் வந்து வீரபத்திரர் வந்து தலையை கொய்து விடுகிறார். அதே போல் ராமாயணத்துக்கும் அந்த நந்தி சாபம் தான். இந்த கந்த புராணத்துக்கு நந்தி சாபம் தான் காரணம். உன் தலை அறுபடுன்றார். அதே மாதிரி தட்சயாகத்தை அறுபட்டு போகுது. ராமாயணத்துக்கு நந்தி சாபம் தான் காரணம். ராவணன் தன்னுடைய புஷ்ப விமானத்திலே மேலே வானத்தை வந்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது கைலாய மலை தென்படுகிறது. நந்தியம்பெருமான் சொல்கிறார், அப்பா ராவணா, பெருமான் உரை மலை சற்று விலகி போனார். இவன் அதிலே காதிலே வாங்கி கொள்ளவில்லை. நேராக கைலாய மலை அருகிலே வந்து விட்டார் விமானத்தோடு. நந்தியம்பெருமான் சற்று கோபமாக கேட்டார், அப்பா ராவணா, சொல்வதை கேட்கவில்லையா? பெருமான் உரை மலை விலகி போ அப்படின்னார். இவனுக்கு கோபம் வந்து விட்டது. என்னால் சிவனுடைய தீவிர பக்தன். இவன் என்ன சொல்லிட்டான், குரங்கு போல மூஞ்சி வச்சு எனக்கு புத்தி சொல்றேன்ட்டான். குரங்கு போல மூஞ்சி வச்சுக்கின்னு எனக்கு புத்தி சொல்றேன்ட்டான். உடனே நந்தி சாபம் கொடுத்துட்டார். எம்மை குரங்கு என்று சொன்னதாலே உன் நாடு குரங்குகளால் அழிய கடவுட்டார். ராமாயணம் அங்கே வந்தது குரங்குகளாக போகுது. ஆகவே இந்த சைவத்துக்கு 3 புராணங்கள் முக்கியமாக நம்ம படித்தாக வேண்டும். இந்த 3 புராணங்களும் சைவமாக இருந்தால் கட்டாயம் 3 புராணம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதான் நம்முடைய சைவத்தை சேர்ந்தது 3 புராணம் கட்டாயம் எல்லாரும் அது தரவா நம்ம படிக்கணும். இப்போ நிறைய ஒரு 200 ரூபா 250 ரூபா கொடுத்தாலே புராணங்கள்லாம் எளிமையாக வாங்கி விடலாம். இப்படியாக இந்த புராணமும் நுண்பொருளும் நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ சில செய்திகள், நீங்க சில ஊர்ல இருக்க முருகப்பெருமானுடைய வித்தியாசமான செய்திகளை சொல்ல போறேன். சில ஊர்ல முருகப்பெருமானுடைய வித்தியாசமான கோலங்களிலே அருள் பாலிக்கிறார். இப்போ முருகன்னா மயிலோட இருப்பார், வேல் வச்சிருப்பார். ஆனா இப்போ நான் சொல்ல போறதா சில வித்தியாசமான கோலங்களில் இருக்கிறார். சங்கு சக்கர முருகன். முருகப்பெருமான் என்ன ஊர்ல, கும்பகோணத்துல பக்கத்துல அழகாபுத்தூர்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கே முருகப்பெருமான் சங்கு சக்கரம் வச்சிருக்கார். திருமால் வச்சிருக்கவர் சங்கு சக்கரத்தை வச்சிருக்கார். இது ஒரு வித்தியாசமான கோலம். அதே மாதிரி திண்டுக்கல்ல சின்னாலப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு. அதிலே முருகப்பெருமானுக்கு பெரும்பாலும் 6 முகங்கள் இருக்கும். அதனால ஒரு முகம் இருக்கும். இருந்தா 6 முகம் இருக்கும், இல்லைன்னா ஒரு முகத்தோடு இருக்கும். முருகப்பெருமான் அப்படிதான் காட்சி அளிப்பார். ஆனா இந்த ஊர்ல திண்டுக்கல் சின்னாலப்பட்டியிலே முருகப்பெருமான் 4 முகங்களோடு காட்சி அளிக்கிறார். அது என்ன காரணம்னா, பிரம்மா கிட்ட இருந்து படைத்த தொழிலை வாங்கிக்கிறார். பிரம்மாவுக்கு அந்த ஓம் என்ற பிரணவத்துக்கு பொருள் தெரியவில்லை. அதனாலே அவன் தலையிலே கொட்டி அவனை சிறையில் அடைத்து விட்டு இவர் படைப்பு தொழிலை ஆரம்பிக்கிறார். பிரம்மாவில இருந்து இவர் படைப்பு தொழிலை ஆரம்பிக்கிறார். அதை குறியீடுக்காக அங்கே அந்த திண்டுக்கல் சின்னாலப்பட்டியிலே சதுர்முக முருகன்றாங்க. சதுர்னா 4 முகங்கள். திருநள்ளாறுல தர்பானேஸ்வரர் கோயில் இருக்கு, சனீஸ்வரர் கோயில் இருக்குல்ல, அந்த கோயிலில் இருக்க முருகப்பெருமான்
கையிலே மாம்பழம் வைத்திருக்கிறார். அது என்ன புராண வரலாறு? மாம்பழத்துக்காக அண்ணன் தம்பி அங்கே மனசா வந்தானே பயணிக்கு போறார். அதை குறியீடுக்காக கையில மாம்பழம் வச்சிருக்கார். திருநள்ளாறு தர்பார் கோயில். அப்புறம் முருகன் எப்பயுமே நின்ற கோலம் இருப்பார், சில இடத்துல அமர்ந்த கோலம் இருப்பார். ஆனா மயிலாடுதுறை திருவாரூர் சாலையிலே நெய்க்குப்பன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல ஒரு அரிய காட்சிங்க. அம்பாள் இடுப்புல முருகன் இருக்கார். எல்லா ஊர்லயும் முருகப்பெருமான் நின்ற கோலத்தே இருப்பார், இல்லை அமர்ந்த கோலத்தே இருப்பார். வெள்ளியம்மே தேவசேன அம்மா இருப்பாங்க பக்கத்தில், அதில் தனி முருகனா இருப்பார். ஆனா இந்த ஊர்ல மயிலாடுதுறை பக்கத்துல திருவாரூர் சாலையில நெய்க்குப்பை என்ற ஊர்ல முருகப்பெருமான் அம்பாள் என்ன பண்றாங்க, இடுப்புல நம்ம குழந்தை வச்சிருக்கீங்களா தாய்மார்கள், அது மாதிரி முருகனை அணைச்ச கோலத்தை இருக்கு அம்பாள் வச்சிட்டு இருக்காங்க. அது எந்த ஊர்ல இல்லை, வழுவூர்ல இப்படி இருக்கின்றாங்க. வழுவூர்னு ஒரு ஊர், அங்கேயும் இந்த கோலத்தை இருக்கின்றாங்க. அப்புறம் பெருமானுக்கு 3 கண்கள் 8 கைகளோட காட்சி. திருநனிப்பள்ளி திருக்குறுங்குடி ஆகிய ஊர்களிலே முருகப்பெருமானுக்கு 8 கண்கள், 3 கண்கள் 8 கைகளோட காட்சி. 8 கைகள்னா அந்த 4 பெருமானுடைய தோற்றம் தான். 4 முகத்துக்கு 4 8 கை இல்லையா, அப்படி அந்த ஊர்ல 3 கண்கள் உள்ள முருகப்பெருமான். ஆனா கைகள் 12 இல்லை, 8 தான் இருக்கு. அது என்ன, திருநனிப்பள்ளி திருக்குறுங்குடி இந்த ஊர்ல. முருகனுக்கு வாகனம் மயில் தான். ஆனால் சில ஊர்களிலே வேற வாகனம் இருக்கு. திருப்போரூர், சுவாமிமலை, திருத்தணி, பிரான்மலை, உத்திரமேரூர். திருப்போரூர், சுவாமிமலை, திருத்தணி, பிரான்மலை, உத்திரமேரூர் போன்ற தலங்களிலே யானை வாகனமா இருக்கு முருகனுக்கு. திருமலை கோவில் மருங்கூர்ல ஆடு வாகனமா இருக்கு. சுப்பிரமணியா என்ற ஊரு மேற்கு மாம்பலத்துல நாகம் வாகனமா இருக்கு. காங்கேயத்துல மீன் வாகனமா இருக்கு. இதெல்லாம் வித்தியாசமான கோலங்கள். பொதுவாக எந்த ஆலயத்திலும் இது மாதிரி இருக்காது, அரிய காட்சிகள். அப்புறம் முருகன் என்றால் கையில வேல் தான் வச்சிருப்பார். ஆனால் இவர் என்ன பண்றார், திருவிடைக்கழி, வில்லுடையான்பட்டு, சாய்க்காடு, விளநகர், அனந்தமங்கலம், திருமயிலாடி ஆகிய ஊர்களிலே திருவிடைக்கழி, வில்லுடையான்பட்டு, சாய்க்காடு, விளநகர், அனந்தமங்கலம், திருமயிலாடி ஊர்களிலே கையிலே வில்லோடு காட்சி கொடுக்கிறார். பெரும்பாலும் முருகப்பெருமான் வேலோட காட்சி கொடுப்பார். ஆனா இந்த ஊர்களிலே முருகப்பெருமான் வில்லோடு காட்சி கொடுக்கிறார். அப்புறம் வேல், மயில், வள்ளி தெய்வானை இல்லாமல் முருகப்பெருமான் இருக்கார். ஒரு ஊர்ல முருகப்பெருமான் பெரும்பாலும் வேலோட தான் இருப்பார். பக்கத்துல வள்ளி தெய்வானை இருக்கும், மயில் இருக்கும். ஆனா இதெல்லாம் எதுவுமே இல்லாம முருகர் தனியா காட்சி கொடுக்கிறார். கரூர் அருகே வெண்ணெய் மலையிலே வேல் இல்லை, மயில் இல்லை, வள்ளி தெய்வானை இல்லை, தனியா நிற்கிறார். இன்னொன்னுங்க, வேல் என்பது உயர்ந்தது. நீங்க முருகனை வணங்கினால் நல்லது. முருகன் கோயில் போக முடியல, வேலை வணங்கினாலே போதும். இப்போ வண்டிப்பாளையத்துல முருகர் ஆலயம் இருக்கு, அங்க வேல் கோட்டைன்னு வச்சிருக்காங்க. அப்ப வேலே முருகன், நீங்க அதை வணங்கினாலே முருகனை வணங்குறதா அர்த்தம். ஆனா பெரும்பாலும் எங்க இருந்தாலும் வேலையெல்லாம் முருகன் இருக்க மாட்டார். இப்போ இதெல்லாம் அரிய காட்சிகள், நான் சொல்லி வரதான் அரிய காட்சிகள். அடுத்தது ஐயப்பன் போல திருவையாறுல வில்லம்புட காட்சி. ஐயப்பன் தம்பி முறையா வேணும். திருவையாறுல வில்லுட காட்சி. அப்புறம் சேவர் கொடி தான் பெருமானுக்கு, முருகப்பெருமானுக்கு சேவர் கொடி. ஆனால் சேவர் கொடிக்கு பதிலாக சேவலே வச்சிருக்காரு ஒரு ஊர்ல கையில சிலையில. கோவை அருகே செஞ்சேரி மலைன்னு ஒரு ஊர், கோயம்புத்தூர் செஞ்சேரி மலை. அம்மா அவங்களுக்கு தெரியும், பார்த்துருக்கலாம், நம்ம சாரிமதி அம்மா பார்த்துருக்கலாம். அந்த மலையிலே உள்ள கோயில்ல சேவலே கையில வச்சிருக்க மாதிரி இருக்கு. கொடியால சேவலே இருக்கு, சேவலே ஒரு அதை செதுக்கி வச்சிருக்காங்க சிலையா, சேவல் வச்சிருக்க மாதிரி. அப்புறம் ஒரே கல்லிலே முருகன், வள்ளி தெய்வானை செதுக்கிருக்காங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வானை தனி கல்லா இருக்கும். வள்ளியம்மை ஒரு கல்ல செஞ்சிருப்பாங்க, தெய்வானையம்மை ஒரு கல்ல செஞ்சு, முருகன் 3 கல்லில செஞ்சிருப்பாங்க. ஆனால் ஒரே கல்லிலே முருகன், வள்ளி தெய்வ யானை இருக்கு. எங்கன்னா திருநெல்வேலி அருகே குறுக்குத்துறைன்னு ஊர் இருக்கு. அதுல இன்னொரு முக்கியமான விஷயங்க, சூரசம்மாரம் முடிஞ்சதும் திருமணம் யாரோட நடந்தது முருகப்பெருமானம், திருப்பரங்குன்றத்திலே தேவயானை அம்மாவோட நடந்தது.
முதல் திருமணம் தேவயானி அம்மாவோட பெற்றோர்கள் பார்த்து நடத்தியது. வள்ளியம்மை காதல் திருமணம் புரிந்தார், அது இரண்டாவது திருமணம். இப்போ கோயிலில் முருகர் கோயிலில் என்ன போடணும்? நான் எப்படி பார்த்தா தேவசேனா வள்ளி சமேத முருகப்பெருமான் தான் போடணும், அல்லது சுப்பிரமணிய சுவாமின்னு போடணும். தேவசேனா வள்ளி சமேத சுப்பிரமணிய சுவாமின்னு போடணும். ஆனால் நீங்கள் பாருங்க, கூர்ந்து கவனிங்க, எந்த கோயில்லையும் இந்த மாதிரி போட்டிருக்க மாட்டாங்க. தேவசேனா வள்ளி சமேதன்னு போட்டிருக்க மாட்டாங்க. வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமான் தான் போட்டிருப்பாங்க. அது ஏங்க? பின்னால அம்மாவுக்கு திருமணம் ஆச்சு வள்ளியம்மை, முதல் திருமணம் தேவசேனா அம்மா தானே. அப்படின்னா வள்ளி என்பது இச்சாசக்தி, ஆகவே அது முதல்ல போட்டிருக்காங்க. எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமானு போடுவாங்க. ஆகவே ஒரே கல்லிலே திருநெல்வேலியில் குறுக்குத்துறை என்ற ஊர்ல ஒரே கல்லிலே இருக்க மாதிரி முருகன் வள்ளி தேவனை செஞ்சிருக்காங்க. அப்புறம் அனுமனுக்கு சஞ்சீவி மலை எடுத்து வந்தாங்களே, அப்போ அவருக்கு தண்ணி தாகம் எடுத்துதான். ராமாயணத்தில் அனுமன் சஞ்சீவி மலை கொண்டாடுறார் லட்சுமணுடைய மயக்கம் தீர்ப்பதற்காக. அந்த இந்திரஜித் ஒரு மாய அஸ்திரத்தை போட்டு விடுகிறான், அதில் லக்ஷ்மணன் மயங்கி விடுகிறான். அவருடைய மயக்கத்தை போக்குவதற்காக அனுமன் சஞ்சீவி மூலிகை தெரியல அவருக்கு, அதனால் அந்த மலையே பயணித்து எடுத்து கொண்டு வருகிறார். வரும்பொழுது அவருக்கு தாகம் எடுக்குது. இங்கே தான் இறங்குறாராம், கோவை அருகே அடுவாவி சுப்பிரமணியர் கோயில்கிட்ட இறங்குறார். மருதமலை கோயில் பின்புறம் இருக்கான். இதெல்லாம் சாருமதி அம்மாவுக்கு இதெல்லாம் தரவா தெரியும்னு நினைக்கிறேன். அடுவாவி சுப்பிரமணிய கோயில் இருக்கு, மருதமலை கோயில் பின்புறம். அந்த அனுமன் தண்ணிதாக எடுத்ததுனால அந்த மலையை வச்சுட்டு அங்கே தண்ணிதாக நிற்கிறானா. முருகப்பெருமான் தன்னுடைய வேளாலே ஒரு சுனையை உண்டாக்கி இருக்கிறான். வேளாலேயே ஒரு சுனையை வேளாலை கீறி தரையை கீறி அந்த அனுமனுக்கு தாகம் தீர்த்திருக்காராம். வேளால சுனை நீர் தந்து அனுமனுடைய தாகம் தீர்த்த வரலாறு. முருகப்பெருமான் பெரும்பாலும் மலை உச்சியில் தான் காட்சி எடுப்பார். எல்லா ஊர்லையும் பார்த்தீங்கன்னா குன்றுதோறு ஆட சொல்லுவாங்க. எங்கெங்க மலை இருக்கோ அங்கெல்லாம் குன்றுதோறு மலை மேலே தான் காட்சி கொடுப்பார். ஆனால் சில இடத்துல கீழே கொடுக்குறார், மலை அடிவாரத்தில். திருச்சி அருகே உய்யக்கொண்டான் இருக்கு மலை, அந்த உச்சியிலே சிவபெருமான் இருக்கார். இது மாறுதலாக இருக்கு. உச்சியிலே முருகப்பெருமான் இருப்பார், சிவனாலை கீழே இருக்க பெருமாள் எங்கேயுமே. ஆனால் இந்த ஊரில் என்ன ஆகுதுன்னா, அந்த திருச்சி அருகே உய்யக்கொண்டான் இருக்கிற மலையிலே முருகப்பெருமான் ஆலயம் மலை அடிவாரத்தில் இருக்கு, சிவபெருமான் ஆலயம் உச்சியில் இருக்கு. இது ஒரு வித்தியாசமான கோலம். அப்புறம் தவக்கோலத்திலே முருகப்பெருமான் காட்சி அளிக்கிறார். முருகப்பெருமான் சிவனை நோக்கி தவம் செய்கிறார். செம்மனார் கோயிலில் அதே மாதிரி அந்த கையில் ஜடாமகுடம் அக்கமாலையெல்லாம் வைத்துக்கொண்டு தவக்கோலத்திலே அங்கே காட்சி கொடுக்கிறார் செம்மனார் கோயிலில். அப்புறம் இந்த சன்னதிக்கு இருக்க காகம் வர்றதில்லை. சென்னிமலையிலே உள்ள முருகன் ஆலயத்துக்கு எதிர்க்க காகம் வராதாம். முருகப்பெருமான் ஆலயத்துக்கு எதிராக காகமே வராது. அபிஷேகம் செய்யப்படும் தயிர் புளிப்பதில்லை. அந்த அபிஷேகம் செஞ்ச தயிரை நீங்கள் வெளியே வச்சிருந்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்தில் பிடிச்சிடும். ஆனால் முருகப்பெருமான் மேலே அபிஷேகத்தை செய்கிற தயிரை நீங்கள் எடுத்து வாங்கி பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் ஆனாலும் புளிக்காதான், அப்படியே இருக்கும். அதே மாதிரி அந்த கோயிலுக்கு எதிர்க்க சன்னதிக்கு எதிர்க்க காகங்களும் வருவதில்லை சென்னிமலையிலே உள்ள கோயிலில். அப்புறம் முருகனுக்கு 2 முகம் 8 கரங்கள். இதெல்லாம் வித்தியாசமான கோலங்கள். நான் சொல்றதெல்லாம் எங்கேயுமே இல்லாத கோலங்கள். முருகப்பெருமானா 12 கரம் இருக்கணும், 6 தலை இருக்கணும், அல்ல ஒரு முகத்தோட 12 கை இருக்கும், அப்படி தான் பார்த்துருக்கோம். இப்போ நான் சொல்லி கொண்டு வருவதெல்லாம் வித்தியாசமான கோலத்தில் இருக்க முருகப்பெருமான். முருகனுக்கு 2 முகம் 8 கரங்கள். சென்னிமலையிலே உள்ள மற்றொரு முருகனுக்கு 2 முகம் 8 கைகள். அப்புறம் கிளியேந்திய முருகன். முருகப்பெருமான் சேவல் தான் கோழியா இருக்கணும், அல்ல உண்மையான சேவல் அந்த செதுக்கி வச்சிருப்பாங்க. ஆனால் கனககிரி என்ற கோயிலில் முருகப்பெருமான் கிளி ஏந்திய கோலத்திலே அம்மா மாதிரி மீனாட்சி அம்மா கிளி வச்சிருப்பாங்களே அது மாதிரி கிளி ஏந்திய கோலத்திலே காட்சி கொடுக்குறார். இப்போ பிரணவ உபதேசம் சொல்றோம் நம்ம சுவாமி மலையில. பிரணவ உபதேச காட்சி சுவாமி மலையில கல்லில் இல்லை. அந்த பிரணவ உபதேச காட்சி மூலவர் கல்லில் இல்லை, சுதை வேலையில் தான் இருக்கு. ஆனால் திருப்போரூரிலே பிரணவ உபதேச காட்சி சிலை வடிவிலே இருக்கு. ஆனால் உபதேசம் செய்யப்பட்ட இடம் சுவாமி மலை. பிரணவ உபதேசம் அப்பாவுக்கு செஞ்சது, குருவா இருந்து சிஷியனா இருந்து சுவாமிநாதனா இருந்து செஞ்சது. அந்த ஊர்ல சிலை வடிவில் சுதை வடிவில் தான் இருக்கு. சுவாமி மலையிலே இந்த காட்சி சுதைனா சுண்ணாம்பு போட்டு அந்த பெயிண்ட்லாம் அடிச்சு வர்ணம் அடிப்பாங்க அது. ஆனால் திருப்போரூரிலே சிலை வடிவில் கண் சிலை வடிவிலே இந்த உருவம் இருக்குன்றாங்க. இந்த உபதேச காட்சி அரையணி நல்லூர், கழுகுமலை, கோடியக்கரை, அழகர் கோயில் இந்த 4 ஊர்லேயும்
அரையடிநல்லூர், கழுகுமலை, கோடிக்கரை, அழகர் கோயில், இந்த ஊர்லாம் ஒரு முகம் 6 கரங்களோட காட்சி. ஒரு முகம் 6 கரங்கள் தான் இருக்கு. அப்புறம் திருச்செந்தூர்ல தியானத்துல இருக்கார். போருக்கு போவதுக்கு முன்னாலே தந்தை அங்கே தியானிக்கிறார். தியான கோலத்தை இருக்கார் திருச்செந்தூர்ல. அப்புறம் கோலாலம்பூர் ஒரு ஊர் இருக்குங்க, வெளிநாடு. 10 மலை தலன்னு அங்கே முருகர் கோயில் இருக்கு. அது நீளம் அந்த கண்டுபிடிக்கல, குகை கோயில் போயிட்டே இருக்கான். அது நீளம் எவ்வளவு நீளம் யாரும் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. கோலாலம்பூர்ல வெளிநாடு 10 மலை தலத்திலே நீளம் இன்னும் அறியப்படவில்லை. மிக அதிகமாக நீளமுள்ள குகை கோயில்றாங்க. அப்புறம் முருகப்பெருமான் சிவபூஜை செய்கிற தலங்கள் திருச்செந்தூர்ல செஞ்சிருக்கார், திருமுருகன் பூண்டியில செஞ்சிருக்கார், திருச்சேஞ்சலூர். இந்த 3 ஊர்களிலே முருகப்பெருமான் சிவபூஜை செய்த தலங்கள் திருச்செந்தூர், திருமுருகன் பூண்டி, திருச்சேஞ்சலூர். ஆவூர் என்ற ஊர்ல முருகப்பெருமான் தாமரை ஏந்திய கோலத்தை காட்சி கொடுக்கிறார். தாமரை கையில் வச்சிருக்கார். திருமலைக்கேணி, அங்க திருமலைக்கேணி என்ற ஒரு ஊர் இருக்கு. அங்க 2 சுனை இருக்கு. சுனைனா மலையிலே ஒரு ஆழமா இருக்கும், அதில் தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும். சுனைன்னா மலையில இருக்க ஊர். வள்ளி சுனைன்னு ஒன்று இருக்கு, தெய்வயான சுனைன்னு இருக்கு. அது என்ன அபூர்வம்னா, வள்ளி சுனையில வர நீரை தொட்டா வெந்நீரா இருக்கு, சுடுது. தெய்வயான சுனையில அந்த சுனையில உள்ள நீரை தொட்டினா குளிச்சார். பக்கத்துல இருக்கு, மலை மேல இருக்கு. திருமலைக்கேணி என்ற ஊர்ல வள்ளி சுனை, தெய்வயான சுனைன்னு 2 சுனைகள் இருக்கு. சுனைகள்னா மலையிலே ஒரு பள்ளமா இருக்கும், அதில் நீர் சுரந்து கொண்டே இருக்கும். வள்ளி சுனையிலே சுரக்கிற நீர் கை வச்சு பார்த்தா சுடுநீரா இருக்கு. தெய்வ யானை சுனையிலே கை வச்சு பார்த்தீங்கன்னா பச்சை தண்ணி ஜில்லுன்னு இருக்கு. இது எங்க இருக்குன்னா திண்டுக்கல் அருகே இருக்குங்க. திருமலைக்கேணி திண்டுக்கல் அருகே இருக்கு. அப்புறம் முருகப்பெருமான் பாம்பு வடிவத்தில் காட்சி அடைகிறார். முருகப்பெருமான் பாம்பு வடிவத்தில் முருகரை காட்சி கொடுக்கிறார். கர்நாடகத்திலே காட்டி சுப்பிரமணியா தலம்னு ஒன்று இருக்கு. அந்த தலத்திலே அந்த உள்ள பாம்புகள் யாரையும் கடித்தது இல்லையா. இது வரைக்கும் யாரும் பாம்பு கடிச்சு இறந்தது இல்லை. இது வரைக்கும் யாரும் பாம்பையும் அடிச்சதில்லை. இப்போ நம்ம ஊர் கடலூர்னு வச்சுங்க, நிறைய பேரை பாம்பு கடிச்சிருக்கு, நிறைய பேர் நம்ம பாம்பு அடிச்சிருக்கோம். ஆனால் இந்த காட்டி கர்நாடகத்தில் இருக்கு. காட்டி சுப்பிரமணியா தலன்னு ஒரு ஊர், அந்த இடம் இருக்கு. அங்கே பாம்புகள் யாரையும் இதுவரை கடித்ததே இல்லை. யாரும் பாம்புகளை இதுவரை அடித்ததே இல்லை. முருகப்பெருமான் பாம்பு வடிவிலே அருள் பாலிக்கிறார். முருகனுக்கு யாரை வாங்கணும்னு சொன்னே, அந்த கோலம் எங்க இருக்குன்னா புதுக்கோட்டை அருகே ஒற்றை கண்ணூர் ஒரு ஊர் இருக்கு. அங்கே யானை வாகனத்திலே காட்சி கொடுக்கிறார். அப்புறம் லிங்க வடிவிலே முருகப்பெருமான் இருக்கார். சிவலிங்க வடிவிலே முருகப்பெருமான் இருக்கார். திருப்பத்தூர் ஏலமலை அருகே ஜனகாம்பாறைன்னு ஒரு இடம் இருக்கு. அள்ளி அந்த வள்ளி தேவசேன சமேதராக லிங்க வடிவில காட்சி கொடுக்கிறார். முருகப்பெருமான் லிங்கமா இருக்கார், பக்கத்துல வள்ளி தேவசேனா இருக்கார். அப்புறம் முருகப்பெருமானுக்கு 5 தலை நாகம் குடையாக இருக்கு. பெரும்பாலும் நாகம் திருமாலுக்கு தான் குடையா இருக்கும். ஆனால் கர்நாடகா நஞ்சன்கூடிலே நஞ்சுண்டேஸ்வரர் ஆலயம் இருக்கு. நஞ்சன்கூடு என்ற ஊர்ல நஞ்சுண்டேஸ்வரர் என்ற ஆலயம் இருக்கு. அந்த ஆலயத்துல தண்டபாணியாக காட்சி தருகிறார். அங்கே பெருமானுக்கு மேலே 5 தலை நாகம் குடையாக அங்கே குடைப்பிடித்து கொண்டிருக்கு. அப்புறம் 1 மைல் தான் இருக்கும். முருகப்பெருமான் 1 மைல் அமர்ந்திருப்பார். பக்கத்திலே வள்ளி தேவனை அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க. அப்படிதான் பார்த்துருக்கும். ஆனால் நான் சொல்ற இந்த ஊர்ல வள்ளியம்மை 1 மைல்ல உட்காந்துருப்பாங்க, தேவசேனாமா 1 மைல்ல உட்காந்துருப்பாங்க, முருகப்பெருமான் 1 மைல்ல உட்காந்துருப்பாங்க. 3 மைல்கள் 3 பேர் 3 மைல்ல உட்காந்துருப்பாங்க. குன்றக்குடி முருகன்ல தனி மயில் வாகனம் முருகனுக்கு, வள்ளிக்கு தனி மயில் வாகனம், தெய்வயானைக்கு தனி மயில் வாகனம். இது மாதிரி எந்த ஊர்ல நம்ம பார்த்துருக்க மாட்டோம். 1 மைல் தான் இருக்கும். பெருமான் உட்கார்ந்துருப்பார், உள்ள 2 காலை போட்டு அமர்ந்திருப்பார். ஒரு பக்கம் வள்ளியம்மை, ஒரு பக்கம் தேவசேனாமா அமர்ந்திருப்பார். அப்படிதான் பார்த்துருக்கோம் மயிலோட பார்த்தீங்கன்னா. ஆனா இந்த ஊர்ல மட்டும் முருகப்பெருமான் தனி மயிலில் அமர்ந்திருக்கிறார், வள்ளியம்மை தனி மயிலில் அமர்ந்திருக்கிறார்கள், தேவசேனாமா தனி மயிலில் அமர்ந்திருக்கிறார். இது எங்கேயுமே காணாத காட்சி, வித்தியாசமான கோவில். நம்ம சொல்லி வரதெல்லாம்
சாதாரணமா இல்லாத காட்சிகள் எந்தெந்த ஊர்ல இருக்குன்னு சொல்லி வரேன். இப்ப இந்த தென்தணிகை என்ற ஒரு ஊர் இருக்கு, குன்றத்தூர்ல தென்தணிகைன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல முருகப்பெருமான் வள்ளி தேவ சமேதரா காட்சி கொடுக்கிறார். நீங்க ஒரு பக்கம் நின்று பார்த்தா மறுபக்கம் தெரியாது. அதாவது ஒரு பக்கம் இருந்து பார்த்தா வள்ளியோட தான் இருக்க மாதிரி தெரியும், இன்னொரு பக்கம் போய் பார்த்தா தான் தேவஸ்தானம் தெரியும். நம்ம ஒரு இடத்துல முன்னாடி ரெண்டையும் தெரியும். இப்போ நம்ம கோயிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பக்கம் நின்னாலும் ரெண்டு அம்மாவும் தெரிவாங்க. இப்போ இடது பக்கம் நின்று பார்த்தாலும் வள்ளி அம்மையும் தெரிவாங்க, தேவஸ்வர அம்மா தெரியும். ஆனால் இந்த ஊரில் தென்தணிகை என்ற ஊரில் நீங்கள் ஒரு பக்கம் இருந்து பார்த்தா வள்ளி தான் தெரிவாங்க, தேவஸ்வர அம்மா தெரிய மாட்டாங்க. இந்த பக்கம் போய் பார்த்தா வள்ளி அம்மா தெரிய மாட்டாங்க, தேவஸ்வர அம்மா தெரிவாங்க. முருகப்பெருமான் பாதரட்சியோட காட்சி கொடுக்குறார். பாதரட்சியில நம்ம காலில் அணியிருமே அது மாதிரி கட்டை. கும்பகோணத்தை உள்ள வியாழ சோமநாதர் கோயில், வியாழ சோமநாதர் கோயில்ல முருகன் மயில் மீது வள்ளி தேவியானை நின்ற கோலத்துல பாதரட்சியோட காட்சி கொடுக்கிறார். இப்படியாக என்ன சொல்லலாமா? அப்படிங்க முடிச்சு கொள்ளலாங்கய்யா. மணி 8 இது வரைக்கும் பொதுவான ஒரு முறையீடை பற்றி செய்திகள்லாம், ஏன்னா ஒரு குறிப்பிட்ட தலைப்பு இல்லைங்க. ஏன்னா காலையில் சொன்னதுனால எனக்கு வேற எந்த தலைப்பும் தயார் பண்ணுற எனக்கு சூழ்நிலை அமையலை. இதெல்லாம் பழைய காலத்தில் நம்ம வச்சது, இந்த குறிப்புகள்லாம் பழைய காலத்தில் வச்சுருந்தது. சொன்ன வரைக்கும் உங்களுக்கு பயன்பட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி சொன்னதில் குற்றம் குறை இருந்தால் அது என்பால் தள்ளுங்க, நிறை இருந்தால் அதெல்லாம் பெருமாளுடைய அருள் தான். நம்மளாம் கருவிகள் தான், அவர் நம்ம இயக்குகிறார், நாம் இயங்குகிறோம். ஏன்னா இதெல்லாம் வாய்ப்புகள், இதெல்லாம் அரிய வாய்ப்புகள். இது மாதிரி ஒரு குழுவிலே அமைத்து வேலுண்டு வினைகின்ற ஒரு குழுமம், அதே மாதிரி ஈசன்ற குழுமம் இதெல்லாம் அமைத்து வீட்டிலேயே எல்லோரும் ஆன்மீகத்தை ஒரு அற்புதமான பொழுதை போக்கிக் கொண்டிருக்கிறோம். தகுந்த அருளாளர் பெருமக்களை கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் பேசப்படுது. இதில் நம்ம செய்கிற வேலையும் கடலை, வீட்டு வேலையும் கடலை, 1 மணி நேரம் சிவப்பொழுதா போகுது. இதெல்லாம் ஒரு பெரிய புண்ணியம். இதை அமைத்து நடத்துகிறாங்களே அவங்களுக்கு பெரிய புண்ணியம். அம்மா பிரியமாமையாருக்கும் இந்த வேலுண்டு வினை குடும்பம் நடத்துகிறோம், அவங்களுக்குலாம் பெரிய புண்ணியம். இதில் கலந்து கொடுக்குறப்ப நமக்கும் புண்ணியம். இதெல்லாம் சத் சங்கன்னு பேர். சத் என்றால் நல்லதுன்னு அர்த்தம், சங்கன்னா அடியார் கூட்டுறவு. நான் இங்கே உட்காந்து பேசுகிற சில செய்திகளை சொல்கிறேன், நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தே கேட்டுட்டு இருக்கீங்க. பெருமானுடைய செய்திகளை பேசிக்கொண்டிருக்கிறோம். எதை பேசினாலும் சிவசம்பந்தமான செய்திகளை பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே பெருமானுடைய அருளால் தான் நடக்குது. இதெல்லாம் பெரும் புண்ணியம். இந்த வகையிலே மீண்டும் ஒரு முறை எனது நன்றியை இந்த குழுவை நடத்தி கொண்டு வரும் வணக்கத்துக்குள்ள பிரேமா அம்மையாருக்கும், வேலுண்டு வினைகளை அந்த குடும்பத்தை தலைவிக்கும், இந்த குடும்பத்தில் உள்ள அனைத்து அடியார் பெருமக்கள். ஏன்னா ஊர் முடிதான் தேர் இருக்கணும், ஒருவரால் நடத்த முடியாது. ஒரு அம்மா அங்கே ரெக்கார்ட் பண்ணுறாங்க, மற்றவர்களாம் இங்கே இருக்கீங்க, எல்லோரும் சேர்ந்து தான் நம்ம இந்த குழுவை சிறப்பாக நடத்தி போறீங்க. அந்த வகையில் அடியருக்கு ஒரு வாய்ப்பை இந்த குழுவில் கொடுத்து என்னை ஒரு போட்டாக மறுத்து சில கருத்துக்களை சொல்லுவதற்கு கொடுத்து எனக்கு மிக்க மிக்க நன்றியுடைய இருக்கிறேன் என்பதை சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க அம்மா. ஜானகி அம்மா வாருங்கள் அம்மா. அம்மா நீங்களே வந்துட்டீங்களே, பேசிருங்களேம்மா. பேசுங்கம்மா, ஆளுக்கு ஒரு தடவை ஒரு நாளைக்கு நீங்க பேசுங்க. சரிங்க. ஐயா, வேலுண்டு வினை குழுவில் அடியார்கள் அனைவருக்கும், ஆணிவேராய் திகழும் ஆனந்த ஐயா அவர்களுக்கும் மற்றும் அந்த குழுவை செம்மையாக நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து அடியார்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் இன்று நம்முடைய வேலுண்டு வினைநிலை குழுவில் முத்தமிழ் முத்தம் தலைப்பில் பேச வந்திருக்கும் ஐயா வெங்கடேசன் ஐயா அவர்களுடைய திருவடியை பணிந்து வழங்கிக் கொள்கிறேனுங்க ஐயா. ஐயா பேசும்போது கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்குதுங்க ஐயா. ரொம்ப எவ்வளவோ புது புது விஷயங்கள்லாம் சொன்னீங்க ஐயா. ரொம்ப அது எங்களுக்கு தெரியாதெல்லாம். புராணம்னா என்ன, புராணம்னா பழமையானது, வேதத்தில் இருக்கிறது மக்களுக்கு புரியாததுனால அதைய கதை வடிவில் புராணமாக மக்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அதையத்தை முதல்ல ஆரம்பித்து சொன்னீங்க.
அப்புறம் சத்தியம் பேசுங்கிறது ஹரிச்சந்திரன் வந்து சத்தியம் பேசுறதுக்காக அதுக்கு ஒரு கதை. சத்தியம் பேசுன்னு சொன்னா புரியாது என்ன இதுன்னு சொல்லி, அதனால ஹரிச்சந்திரனுடைய கதையை சொல்லும்போது நம்ம உண்மை பேசணும் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு எடுத்து சொன்னீங்க ஐயா. அதே மாதிரி தர்மம் கடை, அதுவும் வந்து தர்மத்தை எப்படி கடைபிடிக்க, தர்மம் கடைன்னா எங்களுக்கே ஒன்றும் தெரிய மாட்டேங்குதுங்க. இப்போ நீங்கள் விளக்கமாக சொல்லவும் தான் புரியுதுங்க ஐயா. அதுக்கு வந்து மகாபாரதமும் ராமாயணமும் ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொன்னீங்க. மகாபாரதம் மண்ணாசையினால் வந்தது, ராமாயணம் பெண்ணாசையால் வந்ததுன்னு சொன்னீங்க. கந்தபுராணம் நன்றி, சூரன் அசுரன் வந்து நன்றி மறந்து இருந்தா. அவர் வந்து சிவன்கிட்ட வரம் வாங்கி, என்னை உங்க சக்தியால மட்டும்தான் அழிக்கணும், வேற எதுவும் அழிக்க முடியாதுங்கிற வரத்தை வாங்கி மறுபடியும் முருகனுக்கே அழிக்கிறதுக்காக வந்து மும்மலமாக 3 பேர் வந்து அவங்கள வந்து முருகன் மயிலா சேவலாவும் மாத்திக்கிட்டாருங்க. அப்புறம் முருகன் வந்து ஜோதி வடிவம் இருக்கிறாரு. கருணைக்கூர் முகங்கள் காக்கும் கரங்கள் 6, கருணை முகங்கள் 3 அப்படின்னு சொல்லி அது சொன்னீங்க. முருகனுக்கு வந்து பிறப்பு இறப்பு இல்லை, அவர் வந்து உதித்தவர். ஆமாங்க, அவருக்கு பிறப்பும் இருப்பு இல்லை, அதனால எந்த இதுவும் இல்லை முருகனுக்கு அப்படின்னு சொன்னீங்க ஐயா. அது ரொம்ப சிறப்பா இருந்தது. தேரில் அவர் வந்து வேலுங்கிறது வந்து ஞானத்தின் குறியீடுன்னு சொன்னீங்க ஐயா. அது ஞானம் வந்து கூர்மை, அகலம், ஆழம் அப்படின்னு சொல்லி 3 அது வேலை பார்க்கும்போது அந்த மாதிரி உருவில் இருக்குன்னு அது சொன்னீங்க ஐயா. சைவத்துக்கு 3 புராணங்கள்னு சொன்னீங்க. அந்த 3 புராணங்களை கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கணும், வாங்கி படிக்கணும்னு சொன்னீங்க ஐயா. வித்தியாசமான கோலங்கள்ல முருகன் இருக்கிற இடத்து நிறைய சொன்னீங்க. ஆனா எங்களுக்கு பூராமே இதாவது மனதுல பதிய வைக்க முடியலைங்க ஐயா. கும்பகோணத்துல சங்கு சக்கரத்தோட இருக்கிறாரு, திண்டுக்கல்லுல வந்து 4 முகங்களோட இருக்கிறாருன்னு சொன்னீங்க. திருநள்ளாறுல வந்து கையில மாம்பழம் வச்சிருக்காருன்னு சொன்னீங்க. மயிலாடுதுறையில அம்பாள் இடுப்புல இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னீங்க. அப்புறம் திருநெல்வேலியில 3 கண்கள் 8 கரங்களோட இருக்கிறாருன்னு சொன்னீங்க ஐயா. அப்புறம் திருப்போரூர், திருத்தணி, சுவாமிமலை, இன்னும் 2 அதுல எல்லாம் யானையை வாகனமா, மயில் வாகனம் இல்லாம யானைய வாகனமா வித்தியாசமா வச்சிருக்காருன்னு சொன்னீங்க ஐயா. அப்புறம் திருவிடைக்கல்வியில வந்து கையில வில்லோடு இருக்கிறாருன்னு சொன்னீங்க. வேல் இல்லாம, வேல் முருகன்னா வேலுன்னு தான் சொல்லுவோம், அதுல வந்து வேல் இல்லாம கையில வில்லோடு இருக்குதுன்னு சொன்னீங்க ஐயா. அப்புறம் சாய்க்காடு விழாநகர் கரூர் அருகில் வந்து வேல், மயில், வள்ளி தெய்வானை ஒரே கல்லுல இது வந்த மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க ஐயா. அப்புறம் திருவையாறுல வில்லு வச்சிருக்காருன்னு சொன்னீங்க. செஞ்சேரி மலையில சேவல் கொடி இல்லாம சேவலையே கையில வச்சிருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னீங்க. குறுக்குத்துறையில தான் ஒரே கல்லுல முருகன், வள்ளி, தெய்வ யானை 3 பேரும் ஒரே கல்லுல மற்ற பக்கம் எல்லாம் தனித்தனியா இருப்பாங்க. இங்க வந்து ஒரே கல்லுல இருக்கிறாரு. அது வந்து 3 ஒரே கல்லுல 3 பேர்த்தையும் இது பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஐயா. அப்புறம் சிவரகசியம்னு ஒண்ணு இருக்கு. கச்சியப்பர் வரலாறு நல்லா சொன்னீங்க ஐயா. பூரா அவரோட வரலாறு பூரா காளத்தியப்பருக்கு அவர் வந்ததையும், அவருக்கு பின்னாடி இவர் இது பண்ணது, அவர் முதல் எழுதுறது திகட சக்கரம் அப்படின்னு முருகன் அடியெடுத்து கொடுத்தார். சுந்தரருக்கு, ஞானசம்பந்தருக்கு, இவருக்கு சேக்கிழாருக்கெல்லாம் அடியெடுத்து சிவன் கொடுத்த மாதிரி இவருக்கு திகட சக்கரம் என்று அடியெடுத்து கொடுத்தார் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கய்யா. சிவபெருமானுக்கு 5 முகங்கள், 10 கைகள் அப்படின்னு சொன்னீங்க. அதில் 6வது முகம் அதுவும் முகம், அது வந்து ஞானிகளுக்கு மட்டும் தெரியும்னு சொன்னீங்க ஐயா. தினமும் காலையில் இவர் வந்து கச்சியப்பர் வந்து 100 பாடல் பாடுவார். அதை வந்து எழுதி வச்சுட்டு போயிடுவார். காலையில் வந்து பார்க்கும்போது அதில் சில திருத்தங்கள் திருத்தி இருக்கும். முருகனை நேரில் வந்து அதையெல்லாம் திருத்தி வச்சு எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஐயா. மொத்தம் 10,340 பாடல் பாடியிருக்காருங்க அவர் கச்சியப்பர். அரங்கேற்ற வேலையில் வந்து திகட சக்கரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு மற்றவங்கெல்லாம் வந்து கேட்கும்போது அதுக்கு முருகன் இவருக்கு தெரியல. அப்போ மறுநாள் வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு முருகன் கனவில் வந்து தோன்றி இவரை நாளைக்கு காலையில் நீங்கள் போங்க,
அங்க வந்து இன்னொரு புலவர் வருவாரு, அவரு கையில இதுக்கு விளக்கம் இருக்குன்னு சொன்னீங்க ஐயா. அதே மாதிரி அவரு கையில இருந்ததுல திகழ் தசம் கரம் அப்படிங்கிறது திகட சக்கரம் அப்படிங்கிற நூலுக்கு அதுல விளக்கத்தோட அவர் கொண்டு வந்து காட்டுறதுனால அதே மாதிரி ஞானசம்பந்தர் பாடல்லையுமே திகட சக்கரமும் பாடியிருக்காருன்னு சொன்னீங்க ஐயா. அப்புறம் முப்புறம் எரித்ததை சொன்னீங்க. சின்முத்திரை பற்றி நல்லா சொன்னீங்கல்ல. அப்புறம் திருவிளையாடல் புராணம் வந்து வலதுகண், பெரிய புராணம் வந்து இடதுகண், கந்த புராணம் வந்து நெற்றிக்கண். அப்போ 3 கண்ணுன்னு சொல்லி சொன்னீங்க ஐயா. இது எல்லாம் நம்ம நல்ல புஸ்தகங்கள் வாங்கி நல்ல தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும்னு சொன்னீங்க ஐயா. ஏதோ என்ற புத்திக்கு தெரிஞ்ச அளவு ஞாபகம் இருக்கிறத சொல்லிட்டேங்க ஐயா. தவறு இருந்தால் மன்னிச்சுக்கங்க ஐயா. அனைத்து அடிய திருவடிக்கும் உனக்கு. ஆனால் ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. நான் அப்படியே சொன்னது அப்படியே திரும்பி சொல்றீங்களா? ஃபுல்லா ஃபாலோ பண்றீங்க. நன்றிங்க ஐயா. நன்றி. எல்லாத்தையும் நல்லா சொல்றீங்க. நன்றிங்க ஐயா. வணக்கம். சிறப்பு ஜானகி அம்மா, சிறப்பு, அருமையா எடுத்து சொன்னீங்க. வாழ்த்து பாடல் பாடி முடிச்சு மற்ற அடியார்களுக்கு வாய்ப்பு உண்டு. வாழ்த்து பாடல் பாடிடுறேன். மற்ற அடியார்கள் யாரும் போக வேண்டாம். உங்களுடைய கருத்தை 1 நிமிடம் 2 நிமிடம் பேசலாம். சிவாய நம. வான்முகில் வழாது பெய்க மணி வளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். மிக அருமையான ஒரு விளக்கம் எடுத்து கொடுத்தீங்கயா. ரொம்ப சிறப்பா இருந்தது. ஏன்னா உங்களுக்கு நேரம் ரொம்ப கம்மி. அவ்வளவு நேரத்துல காலையில உங்களுக்கு கொடுத்து மணி 7:30 மணி 8 மணி தான் போன் பண்ணி கேட்டேன். இவ்வளவு அழகாக இந்த முருகனை பத்தி ஒரு சிறப்பான ஒரு கட்டுரையாவே கொடுத்துட்டீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. எல்லா சிறப்பையும் எடுத்து சொல்லிட்டீங்க. கந்தபுராண வரலாறு, முருகனுடைய வரலாறு, தத்துவம்னா என்ன, புராணம்னா என்ன அப்படின்றத எல்லாத்தையும் ரொம்ப அழகா எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு வேறுபடி கொடுத்த சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அம்மா சாந்தி அம்மா பேசுங்கம்மா. சிவாய நமங்கய்யா. திருவடி வணங்கிற சாமி. ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்க சாமி. நீங்க இந்த வயசுல இப்படி ஒரு சொற்பொழிவை நீங்க சொல்ல நாங்க கேட்க எங்களுக்கு ஒரு